ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த புதிய வருஷத்துலேயும் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, ஏற்ற விதமாக நாங்கள் உண்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யணுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தையை நாங்கள் தீவிரமாய் கேட்கவும், அதன்படி நாங்கள் கீழ்ப்படிந்து வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கு உதவி செய்யணுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையை நீரே ஆண்டு நடத்தும், உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்கணுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீரே வழி நடத்தும். மீட்பெருச்சிரமாக இயேசு வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். இந்த புதிய ஆண்டுக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி வந்த தயவுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். மட்டும் கடந்து வந்த பாதையில் நினைத்து நன்றி செலுத்துவோம். இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மளை வழி நடத்தும்படியாக ஆண்டவரோட அந்த ஜப ஆவியோடு நம்ம அமர்ந்திருப்போம். முதலாவது பாடலாக பாடல் எண் 4, போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவையே, புவியில் அவர் போல் வேறு இல்லையே. இந்த பாடலில் பிரதானமாக நிறைய இடத்துல நம்ம வலியுறுத்தி பேசுகிறது வந்து புவியில்ன்றது தான். புவி இப்பார்தலம் அப்படின்றது இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு பொதுவாக அந்த சாத்ரா மேசா காபேத்நேக்கு வந்து நெருப்பில் போடப்பட்டப்ப உள்ளே போனவங்க வந்து கருகிடுவாங்க, எரிஞ்சிருவாங்க. ஆனால் அவங்களோ இயேசு அவங்களோடு இருப்பார். ஸோ அதுதான் நமக்கு இருக்க வித்தியாசம். நம்மளோட ஆண்டவர் இருக்கிறபடினால் சோதனைக்கு உட்பிரவேசிப்போம், நமக்கு புயல் உண்டு, சோதனை உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறனால அந்த தீ நிமித்தம் நம்ம கருகி போகிறது கிடையாது. நம்மளோடு ஆண்டவரும் அங்கே உலாவுவார். அதுதான் பிரதானம். அதுதான் இங்கே புவியில் அவர் போல் வேறு இல்லையேன்றதை அழுத்தி பேசி பாடியிருப்பாங்க. அதாவது இந்த உலகத்தில் அவர் போல் வேறு இல்லையே. நம்ம அநேகர் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறது நரக வாழ்க்கை, இது முடிஞ்சால் தான் பரலோகம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது இந்த வாழ்க்கை, பூமியில் இங்கே வாழ்கிற இந்த வாழ்க்கை தான் பரலோக வாழ்க்கை. அதான் இங்கே இருக்கும். அதே முதலாவது சரணத்துலேயும் என்னாலுமே அவர் நாமமே இந்நிலத்தையே நாம் துதித்திடுவோம். இந்த நிலத்திலேயே இந்த இடத்துல நம்ம துதிப்போம். சோதனை நமக்கு இருக்கோ இந்த நேரத்தில் நம்ம துதிப்போம். அதை 5வது அடியிலே இருக்கும். சேவிப்பாயே உன் நேசரையே சிறப்புடனே இப்பார்தலத்தில் அப்படின்னு இருக்கும். அவரை சேவிக்கிறது இங்கே இந்த பார்தலத்தில் நம்ம சேவிக்கணும். சோதனை நிமித்தம் சோதனை ஊடாக நடந்து போகும்போது ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது நம்ம உடைந்து போகிறதில்ல, கருகி போகிறதில்ல. சாத்திரை மேசா காபேத்நேக்கு வெளியே வந்தது போல் ஒரு முடி கூட கருகாமல் தான் வெளியே வரும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிற பட்சத்தில். அதை விசுவாசிக்க நம்ம அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. முதலாவது பாடலை 4வது பாடலை பாடுவோம். வாலிங் கொஞ்சம் போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. தந்தையை போல் தோளினிலே மைந்தரமை சுமந்தவரே, தந்தையை போல் தோளினிலே மைந்தரமை சுமந்தவரே, என்னாலுமே அவர் நாமமே இந்நிலத்தை நாம் துதித்திடுவோம். என்னாலுமே அவர் நாமமே இந்நிலத்தை நாம் துதித்திடுவோம். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. கனமகிமை புகழடைய கருணையால் ஜெனிப்பித்ததாலே, கனமகிமை புகழடைய கருணையால் ஜெனிப்பித்ததாலே, கனலெறியின் சோதனையில் கலங்கிடுமோ எம் விசுவாசமே, கனலெறியின் சோதனையில் கலங்கிடுமோ எம் விசுவாசமே. போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. ஞானமெல்லாம் கண்டாதிசயிக்க ஆவியின்
அபிஷேகத்தாலே ஞானமெல்லாம் கண்டதிசயிக்க ஆவியின் அபிஷேகத்தாலே ஏக சரீரமாய் நிறுத்த இணைத்தனரே நம்மை தன் சூதராய் ஏக சரீரமாய் நிறுத்த இணைத்தனரே நம்மை தன் சூதராய் போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரனே சுவையே புவியில் அவர் போல் வேறில்லையே புவியில் அவர் போல் வேறில்லையே ஆதிய போஸ்தல தூதுகளால் அடியாரை ஸ்திரப்படுத்தி ஆதிய போஸ்தல தூதுகளால் அடியாரை ஸ்திரப்படுத்தி சேதமில்லா ஜெயமளித்தே கிறிஸ்துவின் நற்கந்தமாக்கினாரே சேதமில்லா ஜெயமளித்தே கிறிஸ்துவின் நற்கந்தமாக்கினாரே போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவையே புவியில் அவர் போல் வேறில்லையே புவியில் அவர் போல் வேறில்லையே சீயோனே மசாலே நகரே சீரடைந்தே திகழ்வாயே சீயோனே மசாலே நகரே சீரடைந்தே திகழ்வாயே சேவிப்பாயே உன்னே சரையே சிறப்புடனே இப்பார்தலத்தில் சேவிப்பாயே உன்னே சரையே சிறப்புடனே இப்பார்தலத்தில் போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரனே சுவையே புவியில் அவர் போல் வேறில்லையே புவியில் அவர் போல் வேறில்லையே போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரனே சுவையே புவியில் அவர் போல் வேறில்லையே புவியில் அவர் போல் வேறில்லையே. ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக ஒரு புது பாடல் பாடுவோம். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே, நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. அதில் அழகாக அந்த 3 ஸ்டான்ஸாஸ் வரும். 3 சரணத்துலேயும் ஆண்டவரோட அன்பை நம்ம கண்டறிஞ்சதை பற்றி தான் இருக்கும். நமக்கு ஆண்டவர் அன்பை எப்படி கண்டடைஞ்சிருப்போன்னு. முதலாவது உண்மையான அன்பை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாமல் மனுஷருடைய அன்பு எல்லாமே உண்மை இல்லைன்றதை ஒன்று உணர்ந்திருப்போம். ஏங்கி அன்புக்காக இதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் என்றைக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பை நம்ம உணர்ந்தோமோ அன்றைக்கி தான் தெரியும் இதுதான் நிரந்தரமான அன்பு, தெய்வ அன்பு தான் நிரந்தரமான அன்புன்றதை உணர்ந்திருப்போம். அடுத்து 3வது சரணத்தில் நம்ம அந்த அன்பை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நமக்குள்ளார இருந்து வர்றது ஒரு ஆவியானவர்களுடைய கிரியை தான். அது என்னென்னா நம்ம பெற்ற இந்த அன்பை இலவசமாக நம்ம பெற்றோமே, இந்த அன்பை பிறருக்கும் கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு அந்த வாழ்க்கையை நம்ம ஓட ஆரம்பிப்போம். அந்த பகுதி இப்போ 3 ஸ்டான்ஸாக அழகாக பிரித்து இந்த பாடலில் பாடியிருப்பாங்க. நம்ம ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை நம்ம பாடுவோம். கொஞ்சம் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். நீர்
போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. இயேசுவே நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேனையா. இயேசுவே நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேனையா. தூக்கி தூக்கி சுமந்தி என்னை தாங்கியே நடத்தினி. தூக்கி தூக்கி சுமந்தி என்னை தாங்கியே நடத்தினி. உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்குதையா. உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்குதையா. உம்மோடு வாழ்வே உமக்காக வாழ்வே. உம்மை நான் பின்தொடர்வேன். உம்மோடு வாழ்வே உமக்காக வாழ்வே. உம்மை தான் பின்தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன். அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன். ஓடி ஓடி உழைப்பேன் நான் உந்தன் அன்பை சொல்லுவேன். ஓடி ஓடி உழைப்பேன் நான் உந்தன் அன்பை சொல்லுவேன். ஊரெல்லாம் உம் நாமம் சொல்வேன் ஐயா. ஊரெல்லாம் உம் நாமம் சொல்வேன் ஐயா. உம்மோடு வாழ்வேன் உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின்தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன் உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின்தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. அந்த மூன்றாவது சரணம் திரும்பி பாடுவோம். அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன். அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன். ஓடி ஓடி உழைப்பேன் நான் உந்தன் அன்பை சொல்லுவேன். ஓடி ஓடி உழைப்பேன் நான் உந்தன் அன்பை சொல்லுவேன். ஊரெல்லாம் உம் நாமம் சொல்வேன் ஐயா. ஊரெல்லாம் உம் நாமம் சொல்வேன் ஐயா. உம்மோடு வாழ்வேன் உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின்தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன்
போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. ஹல்லேலூயா. உள்ளம் பொங்கி வருவது தான் ஆராதனை என்று சொல்வது. ஒரு பாவியாய் ஒரு ஸ்திரீ அவள் இயேசுனுடைய பாதத்திலே வந்து அப்படி அவள் அழுகிறாள், அவள் தன் கண்ணீரால் நினைக்கிறாள், நலத்தை ஊற்றுகிறாள், ஓயாது முத்தம் செய்தாள். தட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் தட் வர்ஷிப். இந்த பூமியில் நாம் எதையும் நேசிப்பதில்லை. வி லவ் ஜீசஸ் ஒன்லி. ஓயாது என்று சொல்வது அந்த நேரத்திற்கு என்று மாத்திரமில்லை, ஆல் த்ரூ அவர் லைஃப், என்னுடைய வாழ்க்கை முழுவதும். நம்முடைய 365 இந்த புதிய ஆண்டிலே இந்த முதலாம் வாரம் தொடங்கி கடைசி அவர் வருகை வரை அல்லது இந்த வருடம் முடியும் வரை லவ் ஹிம் அலோன், அவரை மாத்திரமே நேசிக்கிற இந்த ஓயாத அந்த அன்பு என்று சொல்வது, அது ஒரு ஆச்சரியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த பரிசேயன், அந்த சீமோன், அந்த பரிசேயன் அவன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தான். ஓகே, அது அவனுக்கும் ஒரு நன்றி இருந்தது என்று இருந்தாலும் அவனுடைய பாவங்களை விட இவளுடைய பாவங்கள் அதிகம் என்று சொன்னதெல்லாம் இவள் கெட்டவள் என்பதற்காக அது நிமித்தம் அல்ல. இன்னும் அவன் எண்ணியிருந்திருப்பான், அவன் இயேசுவின் பாவத்தை மன்னித்தார் என்று அவன் எண்ணியிருந்திருப்பான். ஆனால் அவளோ அவர் என்னுடைய, அதாவது நான் பாவ மன்னிப்பை பெற்றேன் என்று சொல்வது என்பது வேறு, அவர் என்னை மன்னித்தார் என்று சொல்வது என்பது வேறு. என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அதுபோன்ற ஒரு அவர் என்னை மன்னித்தார் அல்லோ என்று அந்த உணர்வு இருக்கிறதே, இட்ஸ் நெவர் லூஸ் தட். அதை இழந்து விடக்கூடாது. அநேகர் தங்களை விட்டு வந்த அந்த பாவக்குழியிலிருந்து விட்டு வந்த அந்த தெய்வ அன்பை மறந்து விடுகிறார்கள். நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி வந்து உண்மை நான் துதிப்பேன், நன்றி செலுத்துவேன் என்று ஏசாயாவில் வாசிக்கிறோம். அதுபோன்று அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் எப்போதும் நினைத்தவர்களாக இருக்க வேண்டும். மெய்யான அந்த ஆராதனையுடைய அந்த பங்கிலே அந்த தெய்வ அன்பிற்கு அது ஒரு குறிப்பான ஒரு பகுதியாகும். அவங்களை பெரிய ஆக்சிடென்ட்லேருந்து நேற்று அவங்களை தப்பு வைத்தார். தட்ஸ் ரைட், ஹல்லேலூயா. அதற்கும் நம்ம அவரை நேசிக்கிறோம். பட் த மேஜர் பார்ட், மெய்யான அந்த முக்கியமான பங்கு என்னவென்று சொன்னேன், என்னை அவர் மன்னித்தார், இந்த பாவியாய் என்னை மன்னித்தாரே என்று சொல்லியிருந்த அந்த பேரானந்தம், என்னை ரட்சிப்பினுடைய ஆரம்பம் அப்படி இருந்தது. கேவி அழுது அந்த முதல் நாளிலே ஒரு புளி மரத்தண்டையிலே இருந்து நான் கண்ணீர் வடித்து என்னை நேசித்தவரே, என்னை மன்னித்தவரே என்று சொல்லி அவருடைய அன்பை உள்ளத்தில் எண்ணி அது இட்ஸ் வாஸ் பப்ளிங் அண்ட் பப்ளிங். சிறுபிள்ளையில் பாடுவதை போல் உள்ளம் பொங்கி வழியதை, அல்லது சங்கீதக்காரன் பாடியதை போல் அவர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுவதுதான் த ஓவர்வெல்மிங் லவ், வழிந்து ஓடுகின்ற அந்த அன்பு. தட்ஸ் அ வர்ஷிப் என்று சொல்வது ஒரு இனிய பாடலை மாத்திரம் பரவசமாய் அது பாடிவிட்டு போவோம் என்பது அல்ல. இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங். உள்ளம் உடைந்ததற்கு வேண்டும், கண்ணீர் வடித்ததற்கு வேண்டும், அன்பை பாதத்தில் வைத்து பூசி இருக்க வேண்டும். அது போன்ற உணர்வுடையவில்லை. நம்ம எல்லோரும் எழுந்திருந்து நம் நன்றியினுடைய பெருக்கினால் அந்த உள்ளம் பொங்க, உள்ளம் வழிந்தோடு, என் பாத்திரம் நிரம்பி வழிந்து பொங்கி வழிந்தோடு அவரை நாம் துதித்து போற்றி அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். உங்களுக்கு அவர் எப்படி இருந்தாரோ, எனக்கு அவர் எப்படி இருந்தாரோ, நம்ம எல்லோருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரோ, அதுபோலவே உங்களுக்கு முன்பாக உங்களுடைய கர்த்தரை முன்னால் வைத்து உங்கள் நலதத்தை அவருடைய பாதத்திலே பூசி நன்றியினுடைய கண்ணீரை பெருக்கி அவரை நாம் ஏகமனதாய் ஆராதனை நாம் செய்யக்கூடும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ Lord Jesus. Thank you Lord Jesus. Thank you Father. Thank you Lord. Yes Father, praise you. எல்லோரும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லோரும் நாம் பாவிகளாக இருந்தாலும் சரிதான், ரட்சிப்பை பெறாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை. ஆனால் அந்த ரட்சகரை நீங்கள் அட்லீஸ்ட் பார்த்து அவரை துதிக்க வேண்டாமாம். ஹல்லேலூயா. நம்மத்திலே வாசம் செய்கிறவர், நம்மத்திலே உலாவுகிறவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. praise you
praise you, Jesus. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise you, Lord. Thank you. We worship you. We worship you, dear Lord. Thank you, Jesus. Thank you, Father. நன்றி நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. உந்தன் சிறலின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. உந்தன் சிறலின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தே. தூயவரே எம் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே எம் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லோரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து ஆண்டவரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. We praise you, O God. We thank you, Jesus. Hallelujah. Hallelujah, Jesus. We worship you. Stotram, hallelujah. Nandri Yesuve. Hallelujah. We praise you for all your goodness, O Lord. All your mercy, O Lord. For all your faithfulness, O Jesus. Thy forgiveness, O Lord. எங்களை மன்னித்த மாண்பிற்கு நன்றி. ஹல்லேலூயா ஜீசஸ். எங்களை ஏற்றுக்கொண்டீரே. ஹல்லேலூயா ஜீசஸ். துரோகிகளாயிருந்த எங்களை அணைத்துக் கொண்டீரே. ஹல்லேலூயா. நீர் எங்களை மன்னித்தீரல்லோ. ஹல்லேலூயா. We love you, Jesus. We love you, God. Oh God, Jesus. Oh God, our Lord. We praise you. We praise you, oh Lord Jesus. We praise you. Hallelujah. Oh Rabana Vandirana Prabhu. Oh Prabhu Dandidura Prabhu Dandiru Prabhana Prabhu. Prabhu Prabhu Dandidura Prabhu. Ah Prabhu Tandira Tirada Sada Prabhu Tandaradira Pradana. Oh Ramadi Sada Pradidana Prabhu. Oh God, Jesus. Hallelujah. Hallelujah God. Thank you Jesus. Hallelujah. Hallelujah, God, our Jesus, we praise you, Lord. Thank you, Jesus. Thank you. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வேன். எல்லாரும் சேர்ந்து உம்மை நான் மறவே வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவேன் மறவே உமக்காய் வாழ்வேன். உம்மை நான்
சேர்ந்து உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. பரலோக பிதாவே, இந்த நல்ல இந்த புதிய வருடத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி. இந்நாள் தொடங்கி இந்த வருடம் முழுவதும் அந்த 54 வாரங்களும் உண்மை நாங்கள் ஏற்ற விதமாய் துதிப்பதும், அல்லது நீ உம்முடைய வருகை சமீபத்தில் இருக்கும் என்றால் உம்முடைய வருகை மட்டும் உண்மை நாங்கள் போற்றுவதும் புகழுவதும் உண்மை ஆராதிப்பதுமே எங்களுடைய இருதயத்தில் நிலைத்திருப்பதாக, ஆராதனையை விட்டு நீங்காத மக்களாய், இடைவிடாத ஆராதிக்கின்ற மக்களாய் எங்களை தெரிந்து கொண்டீர். அந்த ஆராதனை பாக்கியத்தை எங்கள் உள்ளத்திலே தந்திருக்கிறீர். உடைய சபைக்கு வரும்பொழுது கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியை எங்கள் உள்ளத்திலே தந்தீரே. நன்றி நன்றி நன்றி, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று அவரை காணப்போகிறோம், அவரை தொழுகப் போகிறோம், அவரை ஆராதிக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியை, ஆராதனை மகிழ்ச்சி உள்ளத்தில் தந்தீரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஒரே குடும்பமாய், ஏக குடும்பமாய், பரலோகத்தின் குடும்பமாய் ஆராதிக்கிற பங்கை ஆண்டவரே, உம்முடைய நிழலை எங்கள் மீது ஆண்டவர் நிரந்தரமாய் வைத்து விட்டதே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் நிழலாய் எங்களை தெரிந்து கொண்ட தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையின்றி நாங்கள் உலகத்தை நாங்கள் ஆராதிப்பதில்லை, மாம்சத்திய இச்சைகளையும் ஆராதிப்பதில்லை, பணத்தை நாங்கள் ஆராதிப்பதில்லை, மனுஷனை ஆராதிப்பதில்லை. ஒருவரே ஆராதனை செய்கிற பாங்கை தந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கே நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய மேஜை என்று சொல்வது, அவர் பிரதானமாய் அவர் அங்கே உள்ள மேஜைக்குரிய செய்தி என்னவென்று சொன்னார். there are so much, ஏராளமான செய்திகள் இருக்கத்தான் செய்கிறது. தட்ஸ் ரைட். அதில் உள்ள பிரதானம் என்னவென்றால், தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிலே டுக் இஸ் அந்த அப்பத்தை எடுத்து என்று சொல்லும் பொழுது, அது எப்பொழுதுமே பஸ்கா பண்டிகையிலே அப்பம் தான். ஆனால் அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிலே த லாஸ்ட் சப்பர், அந்த கடைசி அந்த மேஜையிலே, அந்த ராப்போஜனத்திலே, த லாஸ்ட் பஸ்கா, அவருக்கு கடைசி இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை அதுதான் கடைசி பஸ்கா என்று சொல்லி அந்த லாஸ்ட் அந்த பாஸ் ஓவர் வந்த பொழுது ஹி மென்ஷன் லைக் திஸ், இப்படி தான் சொன்னார், இது ரொட்டி அல்ல, இது என்னுடைய சரீரம் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆகவே இயேசு இந்த பூமிக்கு வந்த பிரதான நோக்கமே என்னவென்று சொன்னால், இந்த புரோக்கன் லைஃப், நொறுங்குண்ட ஒரு ஜீவியத்தை தான் அவர் வாழ்ந்தார். அவர் எப்பொழுதுமே ஒன்றை திடீரென்று ஒன்றை செய்தவர் அல்ல, ஒரு நாடகம் ஆடுவதைப் போல், ஏதோ இல்லாத இருப்பதைப் போல், அல்லது ஒரு ஒரு புதுசாக செய்வதைப் போல் செய்துவிட்டு போவர் அல்ல. அவர் ஆதிலே இருந்ததைத்தான் அந்த வரைக்கும் வாழ்ந்தார். ஹி இஸ் த பிகினிங் அண்ட் த லாஸ்ட். முதலாவது தொடங்கி கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஜீவியம் தான் அவரிடத்தில் இருந்தது அல்லாமல் நாட் த லாஸ்ட் மூமெண்ட், கடைசி நேரத்தில் அந்த ராத்திரியிலே என்று இல்லை. புரோக்கன் என்று சொல்லும் பொழுது உடைப்பட்டது என்று அர்த்தம். தட் மீன்ஸ் ஆல் த்ரூ இஸ் லைஃப், அவருடைய ஜீவிய காலமெல்லாம் சம்திங் வாஸ் புரோக்கன் தேர். அவருடைய ஜீவியத்திலே சம்திங் வாஸ் புரோக்கன், நொறுங்குண்டது. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஆஃப் தட் லாஸ்ட் சப்பர். அந்த கடைசி அந்த ராப்போஜனத்தில் உள்ள முக்கியமான செய்தி அதுதான். சம்திங் இஸ் புரோக்கன், ஒன்று உடைப்பட்டது. He was broken daily. Every day he was broken. Hallelujah. அது போன்ற ஒரு அந்த நேற்று நாம் தியானித்த அந்த புது வருட அந்த தியானத்தில் அவர் சகலத்தையும் அவர் தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நாம் பார்த்த பொழுது, சகலம் என்று சொன்னதில்லை, அவர் சகலத்தையும் அதை ரோமர் 28 வைத்து நாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம். அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பார், நன்மையை நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பார் என்று இல்லை. சகலத்தையும் என்று சொல்வதெல்லாம் ஜோபனுடைய சஃபரிங், யோபனுடைய இந்த பாடுகளிலே யூ ஸோ ஃபெய்த்ஃபுல், அவன் உண்மையிலவனாக இருந்தான். அவன் வேத புத்தகம் இல்லை, அவன் ஹி லிவ் தட், வாழ்ந்தான். தேவனை கொண்டவன் தேவனுடைய விருப்பம் என்னவென்று அறிவான். கொஞ்சம் அவனுக்கு வேத புத்தகம் இல்லாதபடியால் சலசலத்தான். அவன் அந்த 41ஆம் அதிகாரம் 38 வசனத்தில் அதிகாரத்தில் 41ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் இடைப்பட்டார். அது வரைக்கும் அவனுடைய நண்பர்களுடைய குற்றச்சாட்டுகள்
எல்லோரும் சேர்ந்து வந்து அவனை தீது பேசின அந்த தீது மொழிகள் அவனை குற்றப்படுத்தி தேவன் உயர்ந்தவரை காட்டினதை போல் காட்டிவிட்டு தேவனை வாழ்த்திவிட்டு இவனை தூற்றினார்கள். அன்று வரைக்கும் உத்தமனாய் இருந்த அவனை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. அதுபோன்று துயரத்திலே, தன்னுடைய வீட்டிலே துயரம், தன்னுடைய ஆஸ்திகளிலே துயரம், தன் பிள்ளைகளிடத்திலே துயரம், அத்தனை துயரத்தின் மத்தியிலே ஃபவுண்ட் ஒன் திங், ஒன்றே கண்டான், சகலத்தையும் என்று சொன்னார். ஆல் த சஃபரிங்ஸ், எல்லா பாடுகளையும் அவர் நன்மைக்கு எதுவாகவே அவர் செய்து முடிப்பார். ஆகவே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்றோ, எஸ், என்ன சகலத்தையும் சகல நன்மைகளையும் நன்மையாய் செய்வதல்ல, அவர் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதை அவன் நன்மை என்று அங்கே அவர் சொல்லவில்லை. அவன் அங்கே புரிந்து கொண்டான். அந்த யோபு, ஆல் த சஃபரிங்ஸ் டுகெதர், எல்லா பாடுகளையும் இயேசுவானவர் அவர் சொன்ன அந்த வசனத்தின்படி அவர் இருந்தார், எங்களோடு இருந்தார், வாசம் செய்தார், அவர் மரித்தார். அவர் மரித்து 3 நாள் ஆகிவிட்டது. பட் ஸ்டில் வி ஆர் ஸ்லேவ். இன்னும் நாங்கள் ரோமர்களுக்கு அடிமையாய்த்தான் இருக்கிறோம். ராஜ்யத்தை கொண்டு வருவார் என்று எண்ணினோம், மரித்து போய்விட்டார் என்று சொன்ன பொழுது, மந்த இருதயம் உள்ளவர்களே, நான் உங்களிடத்தில் வந்த பொழுது எதை மெயினாக கொண்டு வந்து வைத்தேன்? த மேஜர் சப்ஜெக்ட் இஸ், மெயினான பிரதானமான செய்தி என்னவென்றால், மனுஷகுமாரன் பாடுபட்டு, not the தேவகுமாரன், the son of God. You also the son of God, not son of man. மனுஷகுமாரன், தேவகுமாரன் நம்ம இல்லை. we are growing. நம் தேவகுமாரனை வளர்கிறோம். அநேகம் குமாரர்களை மகிமையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய பிரதானமான ஊழியம். அவர் எல்லோரையும் அநேகரை குமாரர்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். பாவியிலே ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். தட்ஸ் ரைட். ஐ எம் ஆல்சோ ஒன் அமாங் தட் சின்னர். அந்த பாவியிலே ஒருவன். பட் ஹி சோஸ் மீ. என்னை அன்றியும் தீர்மானத்தின்படி என்னை முன்குறித்தார், என்னை அழைத்து கொண்டார். எவர்களை அவர் தெரிந்து கொண்டாரோ அவர்களை அவர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார், அவர்களை பரிசுத்தங்களாய் மாற்றுகிறார், அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹி வில் டூ தேட். அதை அவர் செய்வார். பாவியிலே ரட்சிக்க வந்திருந்தாலும் ஐ ஆம் தட் ஒன் அமாங் தட் சின்னர். அந்த பவுல் சொன்னதை போல் நான் அந்த பாவிகளிலே ஐ ஆம் ஆல்சோ த சீஃப் சின்னர், பிரதான பாவி என்று சொல்வது அவன் பரிசையின் அவன் நீதிமான். தட்ஸ் ரைட். அதை அவன் சொல்லவில்லை. ஐ ஹார்ம் த சர்ச். சபையை நான் துன்பப்படுத்தினவன், அவருடைய சரீரத்தை துன்பப்படுத்தினவன். கிறிஸ்துவின் சரீரம் என்று வெளிப்பாடை சிலர் எனக்குத்தான் வெளிப்பாடு என்று சொல்வார்கள். தட் இஸ் ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. கிறிஸ்துவின் வெளிப்பாடை சவுல் சொன்னான். அன்று உள்ள சவுல் அதை சொன்னான். பின்பு அதை பவுல் அதை வலியுறுத்தினான். நீ துன்பப்படுத்துகிற சபையை துன்பப்படுத்துகிறாயே, துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னபொழுது, நான் எப்பொழுது உண்மை நான் துன்பப்படுத்தினேன் இயேசுவே? நான் இப்பொழுது உண்மை துன்பப்படுத்தினேன். வேண்டுமானால் சேவானை நான் அவனை கொலை செய்வதற்கு கூட உடந்தையான் என்று சொல்லிவிடும். நான் உண்மையை துன்பப்படுத்தவில்லையே என்று சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார்? நீ சபைக்கு எதை செய்தாயோ அது தட் இஸ் மை பாடி, என் சரீரம், அது எனக்கே நீ துன்பம் செய்த என்று அறிந்தவுடன் அவன் ஐயோ என்ற அதமானேன் என்றவன் அலறி துடித்து பாவிலெல்லாம் பிரதான பாவி என்று அறிக்கை செய்து ஓப்பனாக அறிக்கை செய்கிறான். ஐ ஹார்ம் த சர்ச். சபையை நான் துன்பப்படுத்தினேன். தட்ஸ் எ வெரி சீரியஸ் திங். கிறிஸ்துவனுடைய அந்த சரீரம் என்று சொல்ல வரும்பொழுது அவன் அதை உணர்ந்தான். த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நோபடி ஷுட் ஹார்ம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய சரீரத்தை துன்பம் செய்துவிடக்கூடாது. அது போன்ற ஒரு துன்பத்தை அவர் என்னவென்று சொன்னார் என்று தெரியுமா? இஃப் ஐ டூ லைக் தேட், உலகத்திற்கு பாவிகளிலேயே பிரதான பாவி என்று மார்பிலே அடித்துக்கொள்ள வேண்டும். இட்ஸ் நாட் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய சரீரம் இல்லவோ? நான் தங்கும் வாசஸ்தலமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியதே சரீரம் என்று அறியாத நாம் வாழலாமோ? திஸ் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிரைஸ்ட் இஸ் பில்டிங் த பாடி. கிறிஸ்து தன் சரீரத்தை கட்டுகிறார். ஐ வில் பில்ட் மை சர்ச் என்று சொல்வது, ஹி பில்ட் ஹிஸ் ஓன் பாடி. தன்னை சரீரமான சபையை கட்டுகிறார். ஆகவே சரீரத்தை துன்பப்படுத்துகிறவனை நேரடியாக வந்து விசாரித்து விட்டார். சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று அவர் கேட்டபொழுது, பாவிகளின் பிரதான பாவி என்று ஒன்னமாங் தட் சீஃப் சின்னர் என்று அவன் வைத்து கொண்டான். தட்ஸ் ரைட். நாம் ஒருவரும் நம்மள எங்கே இருக்கக்கூடிய ஐ டோன்ட் நோ, நீங்கள் ஒரு காலத்தில் துன்பப்படுத்தி இருக்கலாம், பின்பு மனம் திரும்பி இருக்கலாம். தட்ஸ் குட். பவுல் மனம் திரும்பவில்லையா? சவுலாக இருந்தவன் பவுலாய் மாறவில்லையா? யூ கேன் ஆல்சோ சேஞ்ச், பட் ரேடிக்கல் சேஞ்ச். ரேடிக்கலாக இதை
மாற்றியிருந்திருக்க வேண்டும். ஐ ஹார்ம் த சர்ச், நான் சபையை துன்பப்படுத்தினோம் என்று உணர்வை பெற்றிருந்திருக்க வேண்டும். இட்ஸ் நாட் ஈஸி திங், ஜஸ்ட் கோயிங் அண்ட் ஜஸ்ட் கம்மிங் என்பது போல் இருந்து விடக்கூடாது. டீப் ரிப்பெண்டன்ஸ், த சீஃப் சின்னர், ஐ ஆம் த சீஃப் சின்னர் என்று உணரக்கூடியவன் யாராக இருக்க வேண்டும் என்ற ஐ ஹார்ம் த சர்ச், ஐ ஹார்ம் த லோக்கல் சர்ச், ஐ ஹார்ம் த லோக்கல் பாடி ஆஃப் கிரைஸ்ட். தியேத்திரா சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய சரீரம், பிலதெல்பியா சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய சரீரம், சிமர்னா சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சரீரம், எபேசு சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் சரீரம், மதுரை கிறிஸ்துவ ஐக்கியம் என்று சொல்லி கூடி வந்திருக்கிற கிறிஸ்துவின் சரீரம், ஐ ஹார்ம் த சர்ச் என்று சொல்ல வரும்பொழுதெல்லாம் they should feel that I am a chief sinner, பாவியெல்லாம் பிரதான பாவி என்று உணர்ந்திருக்க வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது நான் பலமுறை நம்முடைய சபையில் வலியுறுத்தியிருக்கிறேன். ஐ டோன்ட் நோ எத்தனை பேர் அதை சீரியஸாக எடுத்தல் என்று தெரிவதில்லை. டோன்ட் ஹார்ம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், சேதம் உண்டாக்கி விடக்கூடாது. தட்ஸ் ரைட். அதுபோன்று இந்த அவருடைய சரீரம் என்று சொல்வதில்லை. அடுத்த ஒரு முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய அந்த சரீரத்தை அவர் கட்டுகிறார். இட்ஸ் நாட் எ ரெவலேஷன், யாருக்கோ புதிதாக வெளிப்படுத்தப்பட்டது என்றெல்லாம் இல்லவே இல்லை. த ஓல்டு செயின்ஸ், நான் சரித்திரங்களை படித்தவன், சரித்திரத்தில் உள்ள எத்தனையோ புத்தகங்களை படித்திருக்கிறேன், நிறைய படித்திருக்கிறேன். எல்லாவற்றையும் படித்தேன் நான் சொல்லவில்லை, பட் ஸோ மச் நிறைய படித்திருக்கிறேன். 10ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் they were saying that the body of Christ, கிறிஸ்துவனுடைய சரீரம், வாட்ச்மணி the body of Christ, 18th 19th century வாழ்ந்தவர் எத்தனை பரிசுத்தவான்கள், ஹல்லேலூயா. அதுபோன்ற ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரம் என்று வரும்பொழுது we must love one another, ஒருவரை ஒரு நேசிக்கிற ஒரு சபையை இருந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சரீரத்தில் பிரிவினை இருந்ததில்லை. ஒருவனும் நான் இவனை சேர்ந்தவன் அவனை சேர்ந்தவன் என்று சொல்லிவிடக்கூடாது. we belong to the body of Christ. முதல் வார்த்தையை அவர் உச்சரித்தது என்ன எங்கே என்றால் எபேசியில் அவர் சொல்கிறார். எபேசிய 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் சரீரமான சபை என்று அலங்கரிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை the body of Christ என்று சொன்னதெல்லாம் Jesus spoke directly to Saul. சவுலுக்கு நேரடியாக பேசினார். நீ துன்பப்படுத்துகிற சபையை துன்பப்படுத்துகிறாய், பட் இட் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் என்று அவர் கூறினார். ஆகவே அவருடைய சரீரம் என்று அந்த வரும்பொழுது அந்த சரீரத்திலே அவர் சகலமும் என்று சொல்வதெல்லாம், யோபுக்கு நடந்த சகலம் என்று சொல்வதெல்லாம் உபத்திரவம், தேவன் அனுமதித்து வந்த உபத்திரவம். இயேசுவுக்கு எப்படி சோதிக்கப்பட்டார்? மத்திய 4ஆம் அதிகாரத்தில் நீ வாசித்து பார்த்தால் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம், the Holy Spirit, he was filled with the Holy Spirit, பரிசுத்தாவியால் நிறைந்து, he was led by the Holy Spirit to the wilderness, வனாந்திரத்திற்குள் அவர் நடத்தப்பட்டார். the tempter was there, அங்கே சோதனைக்காரன் இருக்கிறான். who led it, யார் அங்கே நடத்தினர்? சோதிக்கப்படுவதற்கு, ஒரு பாலிய மோகத்திற்கு சோதிக்கப்படுவதற்கு, ஒரு பண ஆசைக்கு சோதிக்கப்படுவதற்கு, அல்லது உலகத்தின் மோகத்திற்கு சோதிக்கப்படுவதற்கு. he was baptized, அவர் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு சோதனை வருமா? yes, you are the number one to be tempted. சோதிக்கப்படுவதற்கு முதல் ஆளே நாம் தான். இந்த உலகத்தானுக்கு சோதனை என்பதே இல்லவே இல்லை. அவன் மோகம் என்பது அவன் புசிப்பான், அவன் இச்சை என்பதை அவன் புசித்து விடுவான். எதை வேண்டுமானாலும் அவன் புசித்து விட்டு ஒன்றும் புசிக்கவில்லை என்று வாயை துடைத்து விட்டு போய்விடுவான். ஆத்திரமடைவான், கோபம் அடைவான், எரிச்சல் அடைவான், பொறாமடைவான். he will not get bothered, அதை குறித்து யோசிக்கவே மாட்டான். பட் we, ரட்சிக்கப்பட்ட நாம், we are tempted. who tempt us? the Holy Spirit not tempting us. பரிசுத்தவன் நம்மளை சோதிப்பதில்லை, பட் he lead us to temptation. அவங்க சோதிக்கப்படுவதற்கு அனுமதிக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வாசிக்கிறதே போல் அவர் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடார் என்றால் he will not allow us. ஆகவே அனுமதிக்கிறவர் என்று ஒருவர் யோபுக்கு இருந்தாராம். எஸ். ஆகவே ஆல் த்ரூ ஹிஸ் லைஃப், அவனுடைய அந்த யோபுடைய வாழ்க்கை முழுவதும் சகலமும் என்று சொல்லுவதெல்லாம், அவன் அறிந்ததெல்லாம், அவன் இங்கே சொல்லுகின்றது அந்த 42வது யோபு 42ஆம் அதிகாரத்திலே சொன்ன சகலம் என்று சொல்லுவதெல்லாம் சஃபரிங், பாடுகள் தான். அதே போலவே இயேசுவும் அவர் சொன்னார், கவனிங்கள், மந்தையில் இருதயம் உள்ளவர்களே, அவர் வருவார், எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பார், அடிமைத்தனம் நீங்கிவிடும், நல்ல கோலாகலமாய் கொண்டாடுவோம் என்று எண்ணி வாழ்கிறீர்களே.
மந்தை இருதயம் உள்ளவர்கள். இந்த உலகத்திலே சொகுசாய் வாழலாம் என்று எண்ணுவதும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் பரத்திலிருந்தே பெற்றுக்கொண்டு இங்கே வாழ்ந்துவிட்டு இருந்தால் போதும் என்று எண்ணுகின்ற ஒரு மக்களை என்னவென்று சொல்வது? அவர் வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள், அவர் தொலைந்தார் என்று நான் எண்ணவில்லை. பட் மந்தை இருதயம் உள்ளவர்கள், அவர்கள் ஸ்லோ ஆஃப் ஹார்ட், உணர்வடையாத நல்ல இருதயம் இல்லாமல் மந்தை இருதயம் கொண்டவர், மந்தை இருதயம் உள்ளவர்களை. நான் உங்களோடு இருந்த போலெல்லாம் பேசினதை உங்களுக்கு புரியவில்லையே. அவர் சொன்னார், மனுஷகுமாரன் பாடுபடவும் மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியது அல்லவோ என்று கூறி அவர் நீண்ட அந்த எம்மாவு பயணம் முழுவதும் he spoke about the sufferings of Christ, கிறிஸ்துனுடைய பாடுகள், நொறுங்குண்ட ஜீவியத்தை குறித்து தான் பேசினார். ஆகமங்கள் தொடங்கி அவர் சங்கீதக்காரன் அவர் தொடங்கி கடைசி அந்த எல்லை பழைய ஏற்பாடு முழுவதையும் எல்லா ஆகமொழி குறித்தும் தன்னை குறித்து எழுதப்பட்ட பாடுகளுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது எல்லாம் அவர் காண்பித்தார். அப்படி சொல்ல 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 அப்படி இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இட் இஸ் நாட் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஒரு இந்த ரோம சாம்ராஜ்யத்திற்கு விட்டு விலகி சுதந்திரம் என்பதில் பிழை பிரவேசிப்பது அல்ல. தெர் இஸ் சம்திங் அனதர் ஒன், வேறொரு மகிமை ஒன்று இருக்கிறது. அது ஒரு வெளியேறப்பெற்ற சுதந்திரம். அது பாவத்திலிருந்து விடுதலையாகிற சுதந்திரம் மாத்திரமல்ல, இட் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட் ஹிம்செல்ஃப், தேவனையே சுதந்திரம் கொள்ளுகின்ற ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே பாடுபட்டு மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களோ என்று அவர் சொல்லி முடிக்கிறார். எம்மாவூரிலே அவள் ஊரும் வந்து விட்டது. அப்பொழுது அவர் செய்ததெல்லாம், அவள் வீட்டிற்குள் நுழைந்தார், தங்கியிரும் என்று சொன்னார்கள், போய் தங்கினார். ஹி broke the bread, அங்கே அப்பம் விட்டார். தட்ஸ் த லாஸ்ட் திங், லாஸ்ட் சப்பர் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் எம்மாவு சீசல் மத்தியிலையும் ஹி broke the bread again, மீண்டும் அவர்களுக்காக திருஷ்டாந்தப்படுத்தி அப்பத்தை அவர் விட்ட பொழுதும் they saw Jesus, இயேசுவை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட் இஸ் தட் மகிமை? மகிமை என்று சொல்வது மகிமையில் மகிமை அடைகின்ற அவருடைய குணாதிசயம் மாத்திரமா? தட்ஸ் ரைட், குணாதிசயம்தான், தட்ஸ் ரைட். அவருடைய குணாதிசயத்திலிருந்து அவரை பிரித்து விட இயலாது. ஒன்றான மெய்தவனாய் உம்மையும் நீ அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதை நித்திய ஜீவன். எதை பிரிப்பீர்கள்? ஜீவன் என்று சொல்கிற அந்த நித்திய ஜீவியத்தை, கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தை பிரிப்பீர்களா அல்லது தேவனையும் குமாரனையும் பிரிப்பீர்களா? தேவனையும் குமாரனையும் பிரித்தால் ஜீவனும் பிரிந்தது தான். தெய்வ அன்பை நீங்கள், ஒருவரை நேசிக்கக்கூடிய அன்பை நீங்கள் விட்டுவிட்டால் யுவர் லெஃப்ட் அலோன் ஃப்ரம் காட், தேவனை விட்டு பிரிந்தவர்கள் தான். தேவன் எனக்கு நான் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சித்த அந்த மோசேயை எப்படி நடந்தது என்று தெரியுமா? அவர் சொன்னார், நோபடி கேன் see me, ஆகிலும் நீ விரும்புகிறபடி நான் காட்டுகிறேன். அது பிளவுண்ட மலையிலே அவனை நிறுத்தி உள்ளே போய் நிறுத்தி வைத்து விட்டார். பின்பு அவர் ஒரு அமைதியான இந்த நேரத்திலே தம்முடைய தயவையெல்லாம் அவன் முன்பு கடந்து போகும்படி செய்தார். வாட் இஸ் தட்? இது என்ன தெய்வ தயவை அவர் காட்டுகிறார், குணாதிசயத்தை அவர் காட்டுகிறார். அவரை எங்கே? நான் தான் அவர்தான் தெய்வ தயவு என்று சொல்லுவதை, நித்திய ஜீவன் என்று சொல்லுவதை யூ cannot separate it from God. தேவனிடத்திலிருந்து பிரித்துவிட இயலாது. Hallelujah. That is a glory. மகிமை காண்பது என்று சொல்வது அவருடைய பிரசன்ஸ், அவருடைய சமூகம் சரிதான். தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்கின்ற அவருடைய குணாதிசயம் சரிதான். அவருடைய நீடிய பொறுமையும் சாந்தம் என்பது சரிதான். இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுதெல்லாம் அவர் போய் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிடு, அவர் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறார் என்று சொல்லியிருந்தது. அந்த அற்புதமான அவருடைய அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், நம்முடைய நற்குணங்களை அதை பெற்றுக்கொள்வதும் சரிதான். யூ கேனாட் செப்பரேட் த கேரக்டர், குணாதிசயத்தை தேவனிடத்தை விட்டு பிரித்து விட இல்லாது. தார்மாரான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துவிட்டு சில சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், காட் இஸ் வித் அஸ், தேவனோடு எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லிக்கொள்கின்ற துணிகரம். they don't know anything about God, தேவனை அறியவில்லை. அறிந்திருந்திருப்பாள் என்று சொன்னால், இஃப் ஐ செப்பரேட் த நேச்சர் ஆஃப் காட், தேவனுடைய சுபாவத்தை என்னை விட்டு பிரித்து எடுத்து விட்டு என்ன வேண்டுமானால் நான் தீமையிலாம் செய்து முடித்து விட்டு காட் இஸ் வித் அஸ், தேவனோடு என்னோடு இருக்கிறான் என்று சொல்வது தேவனுக்கு முன்பாக சொல்கின்ற பொய்யல்லவோ? கிட்டத்தட்ட அது தேவ தூஷணம் அல்லவோ? தேவனுக்கு தூஷணத்தை கொண்டு வருகின்ற ஒரு காரியம் அல்லவோ? ஆகவே ஹிஸ் பாடி, அவருடைய சரீரம் என்று சொல்லியிருந்த இந்த நேரம் வரும்பொழுதெல்லாம் த மேஜர் சப்ஜெக்ட், பிரதான பங்கு என்னவென்றால் சம்திங் வாஸ் புரோக்கன், உடைபட்டது. கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து நீங்கள் அபிஷேகம் பெற்று சிலர்
சில வருடங்கள் கூட அப்பம் விட்டோம் என்று நீங்கள் சொல்லி நீ வாழ்ந்த பிறகு how much you are broken, உடைபட்டீர்கள் என்று சொல்ல இயலுமா? இயேசு அந்த கடைசி நேரத்தில் ஏமாற்றிய ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். ஃப்ரம் த பிகினிங் அவர் ஃப்ரம் கவு செட் டு அந்த டாங்கியில் கடைசி அவர் மரணத்திற்கு வந்தார். அது வரைக்கும் அந்த மாட்டுத் தொழுவத்திலிருந்து மரிப்பதற்கென்று புறப்பட்டு வந்தார். அந்த மரியின் மீது ஏறி வந்தார். எருசலேமுக்கு வந்து மரிப்பதற்கு வந்தார். அந்த காலங்கள் வரைக்கும் ஆல் த்ரூ த ஜேர்னி ஃப்ரம் த கவு செட் டு த டாங்கி ஜேர்னி, அந்த மரியின் மேல் அந்த கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்த பயணம் வரைக்கும் he entered into suffering, பாடுகளுக்குள் பிரவேசித்தார். ஆகவே ஆண்டவர் சொன்னார், அனுதினமும் ஒருவன் சிலுவை எடுத்து வர வேண்டும். வாட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் சிலுவை என்று கேட்டால் எஸ், தட்ஸ் த கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப். இந்த உலகத்தார் பாவம் செய்கின்ற இடமெல்லாம் துன்பம் வரும் நேரத்தில் தான் பாவம் செய்கிறார்கள். தேவனை அவர் அன்பு கூறியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு தான் நடக்கிறது என்று சொல்வது, சகலம் என்று சொல்வதெல்லாம் இந்த சஃபரிங், பாடுகள் தான். யோபுக்கு வந்த அந்த பாடுகளை போல் அங்கே they don't love God, they நேசிப்பதில்லை. என் அன்பு உயிர் ஒருவர் இருந்தால் இப்படி நடக்குமா என்றவர் கேட்கவே மாட்டார்கள். they love God, எந்த நேரத்திலும் அன்பு கூறுவார்கள், அன்பை சந்தேகிக்க மாட்டார்கள். நாட் ஈவன் சை என்று சொன்னால் உள்ளத்திலே கொஞ்சம் ஒரு நிழலாட்டம் கூட அங்கே வந்துவிடாது. அதுபோன்று இந்த மேஜர் சப்ஜெக்ட் இஸ் அப்பம் இருக்கிற யாராயிருந்தாலும் அவர்களுடைய சப்ஜெக்ட் எல்லாம் ஐ மஸ்ட் பி புரோக்கன், நான் நொறுண்டு வாழ்ந்திருக்க வேண்டும். சம்திங் இன்சைடு மீ, எனக்குள் இருக்கக்கூடிய ஒன்று நொறுக்கப்பட்டு போக வேண்டும். ஆகவே வேதம் சொல்லுகின்ற எனக்குள் வாசம் செய்வது என்று சொல்லுகின்ற ஒரு பங்கை அப்படியே தொகையிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்றால் செல்ஃப், சுயம் என்பதுதான். அதில் மாம்சமும் ஆசையீச்சையிலும் அடங்குமா? எஸ். உலகமும் உலகத்துடைய நேசம் என்றும் அங்கே இருக்கிறதா? எஸ். எல்லாவற்றையும் நீங்கள் தொகையிட்டால் அத்தனை பாவங்களையும் மொத்தமாய் தொகையிட்டு நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் அவர் பேர் என்னவென்று தெரியுமா? செல்ஃப், சுயம், என் சொந்த ஜீவியம், என் இஷ்டப்படி வாழ்கின்ற வாழ்க்கை. அவர் பேதுருவிலே அவர் சொல்லுவார், ஏசாயா 53 வாசிக்கிறோம், அவனவன் தன் வழியிலே சென்று விட்டு தப்பிப்போன ஆடுகளைப் போல் இருந்தான். ஹிஸ் ஓன் வே, சொந்த வழியிலே சென்றான். they don't have that shepherd, நடத்துவதற்கென்று தெய்வம் அங்கே இல்லை. தேவன் அங்கே அவன் நடத்தியிருக்கிற மேய்ப்பராய் அவர்களுக்கு இல்லை. தன் வழியிலே அவன் சென்றான். தட் மீன்ஸ் ஹிஸ் ஓன் வே, சொந்த வழியிலே சென்றான். ஒருவன் பாலிய மோகத்துக்கு உட்படுகிறான், என்ன செய்கிறான்? ஹிஸ் ஓன் வே, இஸ் நாட் அ காட்ஸ் வே. என்று வழியில் இல்லை. பொறாமை அடைகிறான், என்ன சொல்ல வேண்டும்? ஹிஸ் ஓன் வே. எரிச்சல் அடைகிறான், என்ன சொல்ல வேண்டும்? ஹிஸ் ஓன் வே. ஹி லவ் த வேர்ல்ட், உலகத்தையும் உலகத்துடைய பணத்தையும் கட்டடங்களையும் நேசிக்கிறான். ஹிஸ் ஓன் வே. ஹி பிரிங் த டிவிஷன், ஒரு பிரிவினை கொண்டு வருகிறான், போட்டிகளை கொண்டு வருகின்றான், துராயுதங்கள் செய்கிறான், துணிகரம் கொள்கிறான். இஸ் ஓன் வே, நாட் த காட்ஸ் வே. லுக் அட் தட். உற்று பார்த்தால் இட்ஸ் நாட் அ காட்ஸ் வே. லுக் அட் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை ஏறிட்டு பாருங்கள். வாட் இஸ் யுவர் லைஃப்? இந்த மார்னிங், இந்த காலையிலே பாருங்கள், எஸ்டர்டே நைட், இரவு நடந்தது, யுவர் ஓன் வே என்று இருந்துவிடக்கூடாது. ஆகவே தட் ஓன் வே இஸ் கால்டு செல்ஃப் வில், சுயசித்தம். எனவே ஆண்டவர் அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார் என்று சொல்வது கிறிஸ்மஸ் தினத்தில் நாம் கொண்டாடுவதெல்லாம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். தட்ஸ் கரெக்ட். நமக்காக மரிக்க வந்தார். தட்ஸ் கரெக்ட். அது ஒன்றும் வேதம் மறுக்கவே இல்லை. வேத வாக்கியங்களின்படி என்னுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்த வந்தார் என்று 1 Corinthians 15 சொல்லப்பட்டிருக்கு. அது சரிதானே? எஸ். பட் த மேஜர் பார்ட், பிரதான பகுதி, தன்னுடைய கடைசி அந்த ராப்போஜனத்திலே அவர் சொன்ன முடிவுரையாய் சொன்ன பகுதி என்னவென்றால் புரோக்கன்னஸ், நொறுங்குண்டு போக வேண்டும். தன் வாழ்க்கையிலே நொறுங்குண்டு வாழ வேண்டும். அந்த பகுதியை எதை வைத்து அவர் குறிப்பிட்டு சொன்னார்? யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, 38ஆம் வசனம், என் சித்தத்தின்படி அல்ல. யோவான் 6:38, என்னை அனுப்பினபடி சித்தத்தின்படி செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாவியா என்னை ரட்சிப்பதற்கு இறங்கி வரவில்லையா? தட்ஸ் கரெக்ட். பட் த அல்டிமேட் கோல், முடிவான நோக்கம் என்னவென்று சொன்னால்
நாட் ஜஸ்ட் ஃபர்கிவன், ஒரு பாவி மன்னிக்கப்பட்டான் என்பது மாத்திரமல்ல, பாவி ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த பாவியினிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுயம் ஒழிய வேண்டும். எனவே இந்த சுயம் என்று சொல்லுகின்ற ஒரு பங்கை, சுய வாழ்க்கை என்று நான் வாழ்கிறேன், அந்த பங்கை பொய் சொல்கிறேன், அது என்னவென்று சொல்ல வேண்டும். அதை உங்களுடைய சொந்த வாழ்க்கை பிரதர் இஸ் நாட் அ காட்ஸ் லைஃப், தேவனுடைய வாழ்க்கை இல்லை. இயேசு பிரதானமாய் கொண்டு வந்து சுவிசேஷனுடைய மையப்பகுதி என்னவென்று தெரியுமா? ஒருவன் தன் ஜீவனை இழக்கவில்லை என்றால் பரத்தின் ஜீவனை பெற்றுவிட இயல. இந்த ஜீவனோடு கூட ஒரு பரத்திற்கு வர முடியுமோ? உங்கள் மனுஷனாய் வாழ்ந்து கொண்டு பரத்திற்கு வர முடியுமோ? ஆவரேஜ் ஒரு மனுஷன் வாழ்கின்ற வாழ்க்கையை நீங்கள் பூமியிலே வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு பரத்திற்கு வர முடியுமோ? நோ, த சன் ஆஃப் மேன் மஸ்ட் பிகம் த சன் ஆஃப் காட். கடைசியாக இருந்த ஒரு சாட்சி என்னவென்று சொன்னான் என்று தெரியுமா? அந்த 100க்கு அதிபதி, ட்ரூலி இஸ் த சன் ஆஃப் காட், மெய்யாவே இவர் தேவகுமாரன். as a wonderful testimony. ஒரு ஆர்டினரி மேன் அவன் சொல்லுகிறான், நாட் லைக் அஸ், மனுஷனை போல் இவர் பிஹேவ் பண்ணவே இல்லை. ஹி பிஹேவ் லைக் அ காட். தெய்வத்தினுடைய பிள்ளை அல்லவோ, பிள்ளையை போல் இவர் நடந்து கொண்டார். என்ன இவர் மீது குற்றம்? இவர் தன்னை தெய்வத்தை என்னுடைய பிதா என்று சொல்கிறாரா? உண்மையிலேயே அவர் சொன்னது சரிதான். மெய்யாகவே இவன் தெய்வத்தினுடைய பிள்ளைதான். ஹி இஸ் த சன் ஆஃப் காட், நாட் as a son of man. மனுஷனாய் இருந்து became the son of God. அநேகம் குமாரர்களை மகிமைக்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அநேகம் குமாரர்கள் மனுஷகுமார்கள் அல்ல, சன் ஆஃப் காட். ஆல்ரெடி வி ஆர் சன் ஆஃப் காட். நம்ம எல்லோரும் சன் ஆஃப் மேன், மனுஷகுமார்கள் தான், மனுஷர்கள் தான். நோ மனுஷிய பகுதி வந்துவிடக்கூடாது. மனுஷிய பகுதி நான் பலமுறை நான் ஆண்டவரிடத்தில் நான் அழுததெல்லாம், ஆண்டவரே கேன் ஐ பிகம் லைக் எ மேன். இந்த செயலை நான் செய்வேன் என்றால் ஒரு ஆர்டினரி மனுஷனாய் அல்லவும் மாறிவிடுவேன். ஐம் ஸோ சாரி, நான் வருந்துகிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யும். ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் எ மேன். ஒரு மனுஷனை போல், ஆவரேஜ் மனுஷனை போல் பிஹேவ் பண்ண நான் விரும்பவே இல்லை. ஹெல்ப் மீ தட் ஐ வாண்ட் டு பி டிரான்ஸ்ஃபார்ம் இன் த லைக்னஸ் ஆஃப் காட். தேவகுமாருடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் மாற வேண்டும். கிறிஸ்தனுடைய சாயலை நான் அணிய வேண்டும். ஹெல்ப் மீ என்று நான் பலமுறை நான் கதறி இருக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் எ மேன், ஐ டோன்ட் வாண்ட் டு பி லைக் எ மேன். மனுஷனாக நான் இருக்க விரும்பவில்லை, மனுஷனாக நான் இருக்க விரும்பவில்லை. ஆனால் இயேசு இந்த பூமியில் என்ன ஒன்று சொன்னார் என்று தெரியுமா? ஐ எம் த சன் ஆஃப் மேன். ஏனென்றால் ஹீ லிவ் லைக் எ சன் ஆஃப் காட். தேவனுடைய குமாரனுடைய சாயலை அவர் வைத்து வாழ்ந்தபடினால் ஆஸ் எ சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரனை இருந்து தேவகுமாரனை மாறினார். திடீரென்று தேவகுமாரனை அவர் வந்து அவதரிக்கவில்லை. ஹி வாஸ் எ சன் ஆஃப் மேன். நம்மை போல் வெறுமையாக வந்தார், நம்மை போல் சோதிக்கப்படக்கூடிய மாம்சத்திலே வந்தார். and he became the son of God. I don't want to behave like a man. ஒரு மனுஷனை போல் மனுஷி அன்பை அவர் இயேசு எப்படி வெறுத்தார் என்று தெரியுமா? மனுஷிய அன்பு எல்லாம் லைக் சாத்தானிக் லவ், சாத்தானுடைய அன்பு என்றே சொல்லி வைத்து விட்டார். மனுஷிய சிநேகத்தை, அன்பை இயங்குகிறவர்களுக்கு இந்த ஒரு பாட்டில் இன்னைக்கு காலையில் படித்ததை போல் உம்மண்டையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். எந்த அன்பு இந்த பூமியிலே அவனை திருப்திப்படுத்த முடியும்? எதை தேடினாலும் அது எம்டி தான். ஹீ ஷுட் பி லெட் டு த லவ் ஆஃப் காட். தேவன் அன்பிலே அவன் நடத்தப்பட வேண்டும் என்று இந்த பாடின அந்த பாடலை போல் மனுஷிய அன்பை ஈவன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்று உலகத்தார் கூட மனுஷிய அன்பை வைத்திருக்கிறாள். அது ஒரு நாளும் காதர்ந்த ஊசியும் கடைவழி தேராது யானை பெண்ணே என்று பட்டினத்தார் பாடினதை போல் இது காதர்ந்த ஊசி சகோதரா. இந்த மனுஷிய அன்பை வைத்து நீ போலியாய் வைத்து பரலோகம் வந்துவிட இயலாது. என்ன உமக்கு சிலுவையின் பாடுகளா? நீ கொல்லப்பட வேண்டுமா? அதுவும் மூப்பர்களாலும் அந்த வேதபாரர்களாலும் பரிசேயர்களாலும் ஜனகரீத சங்கத்தாராலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட வேண்டுமா? நோ 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 நோ, யூ ஷுட் நாட் பி கில்டு. கொல்லப்படக்கூடாது என்று அவரை அதட்டுகிறான் அவன். ஆண்டவரை அதட்டுகிறேன், என்ன சொல்கிறீர்? நீர் பேசி கொண்டிருக்கிறீர், நாங்கள் உங்களை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம், நீர் தான் எங்களுடைய எஜமான், நீர் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்வதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? நோ, யூ ஷுட் நாட் டை, மறிக்கக்கூடாது என்று சொல்வதை என்னவென்று சொல்லுவோம்? ஹியூமன் லவ், மனுஷிய அன்பு. அந்த மனுஷிய அன்பை என்னவென்று சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். இந்த முழு உலகத்தையும் கொண்டு வந்து அவன்
இயேசுக்கு அவன் காண்பித்து கொஞ்சம் தாழ பணிந்து இதை எடுத்துக்கொள் என்று அவன் கேட்டபொழுது, கெட் பிஹைண்ட் மீ சேட்டன் என்று சொன்னார் அல்லவோ. கெட் அவே வித் திஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. இந்த உலகத்தோடு சேர்த்து நீயும் ஒளிந்து போ என்று அவர் சொன்னார். உன் உலகம் ஆச்சு, நீயும் ஆயிடுச்சு. கெட் அவே, ஐ வில் சர்வ் த லார்ட் அலோன். எதுவும் வேண்டாம், கர்த்தர் ஒருவரே நான் சேவிப்பேன். உம்மை சுட்டரித்தாலும் அப்படித்தானா? எஸ். உம்மை சிலுவையில் அறைந்தாலும் அப்படித்தானா? எஸ். ஐ வில் சர்வ் த லார்ட் அலோன். மரித்தாலும் அவரைத்தானே நான் சேவிப்பேன். மனுஷிய அன்பிற்கு ஆண்டவர் வைத்த பெயர் டிமானி, பேய்த்தனம். உலகத்தானுக்கு விளங்குவதில்லை, ஒரு விசுவாசிக்கு விளங்க வேண்டாமா? அவன் அறிந்து கொள்ள அவன் வேண்டாமா? அதுபோன்று மனுஷியும் மாற வேண்டும். மனுஷியத்திலிருந்து தெய்வீகத்திற்கு அவன் வர வேண்டும் என்றால் பரத்தின் ஜீவனை பெற வேண்டும். என்னுடைய ஜீவன் ஒழிய வேண்டும். ஒருவன் தன் ஜீவனை, சொந்த ஜீவனை, இந்த மனுஷிய ஜீவனை, இந்த பாவத்துக்குரிய மாம்சம், அந்த சுயம் என்ற ஜீவனை, இந்த உலகத்திற்குரிய ஜீவனை இழக்காவிட்டால் பரத்தின் ஜீவனை பெற இயலாது. எப்படி அவன் பரலோகத்துக்கு அங்கே கூப்பிட்டு செல்வார்? மீண்டும் அங்கே தகராறு வருவதற்கா? மீண்டும் அங்கே சண்டை போடுவதற்கா? மீண்டும் அங்கே பொறாமைப்படுவதற்கா? மீண்டும் அங்கே இச்சை கொள்வதற்கா? மீண்டும் மனுஷியத்திற்குரிய ஒரு குழுவை சேர்த்து கொண்டு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கா? குழுக்களை நின்று வாழுவதா? அதற்காக அழைத்து கொண்டு போவார். மீண்டும் ஒரு இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் நமக்காக மரிப்பதா? மீண்டும் ஒரு மனுக்குலம் என்று கீழே வந்து வீழ்ச்சி அடைந்து அந்த மனுக்குலத்தை மீட்பதற்கென்று இரட்சகர் வருவாரோ? மரித்தவர் இனி மரிப்பதில்லை. ஒரே தரம் மரித்தார். நாம் ஒரே தரம் பிறந்து ஒரே தரம் மரித்து நியாயத்தில் இருந்ததே போலவே அவர் நமக்காக ஒரே தரம் மரித்தார். ஒன்ஸ் ஃபார் ஆல் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. He died for us once for all. That means மொத்தத்திற்கு only once he died. He won't come again. தேவன் ஒன்றும் மதியீனமான தேவன் என்று எண்ணாதீர்கள். நாம் என்ன பாவம் செய்து போய்விட்டாலும் மறுபடியும் வீழ்ச்சி அடைந்தால் மறுபடியும் இயேசு அனுப்புவார் என்று எண்ணாதீர்கள். Can you do that? நீ ஒன்றை கொடுத்து வைத்து அவரை வாங்கிவிட முடியும்? Only God can send that. பிதாவானவர் அனுப்பித்தான் அவர் வந்தார். Whether the God is a fool, தேவன் மதியீடன் என்று எண்ணியெல்லாம் நீங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து விடலாம். மீண்டும் அங்கே பரலோகத்துக்கு போய் சண்டை போட்டு அங்கே மனுஷி அன்பை காட்ட கீழே அவர் தள்ளி வைத்து விடுவார். தான் புசித்தது காணாது என்று அந்த ஏவாள் அன்பை நீரும் புசியும் என்று கேட்க அந்த மனுஷியும் அன்பை வைத்து கணவனும் அவனை புசித்து விடுகிறான். கெட்டவே ஆண்டவங்க வெளியே தள்ளுகிறார். அதுபோல் அங்கே மனுஷி அன்பை காண்பித்து வெளியே வந்து தள்ளப்பட்டு மறுபடியும் எனக்காக மரிப்பாரோ? இன்னும் அவர் என்னை சாத்தானுடைய குழுவோடு சேர்த்து விடுவார். கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், சாத்தானே என்று அவனோடு சேர்த்து வைத்து விட்டார். அந்த பேதுருவை நேசித்தார். ஆகையால் அந்த உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டார். மற்றவர்களுக்கு அவர் உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை சொல்வதற்கு பதிலாக ஒருவனை பின்பற்றினால் என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் ஒரு சிறிய இச்சியோடு பார்த்தான், அவன் எரி நேரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். ஜஸ்ட் வார்ன் தம். தன்னுடைய நெருக்கமான அந்த சீசனை தான் ஹி யூஸ் த சேம் வேர்ட், நியாயத்தீர்ப்புக்குரிய வார்த்தையை சொல்லி கெட் பிஹைண்ட் மீ சேட்டன் என்று சொன்ன உடனே அல்லேலூயா அவன் உணர்ந்து கொண்டான். 6ஆம் நாளிலே அவன் மறுரூப மலைக்கு அவனை அழைத்து சென்றார் என்று எழுதியிருக்கிறது. ஆஃப்டர் தேட், அது நிகழ்ச்சிக்கு பிறகு ஆஃப்டர் 6 days பேதுருவையும் யோவானையும் இந்த யாக்கோபையும் அழைத்து கொண்டு மறுரூப மலைக்கு ஏறிவிட்டார். ஏனென்றால் ஹி வாஸ் நாட் அஃபண்டட். செய்தியை புரிந்து கொண்டான். செய்தியை புரிந்து கொண்டு வாழ்வதல்லவோ தேவராஜ்யத்திற்கு உரியவர்கள். மனம் புண்பட்டவர்கள் தேவராஜ்யத்திற்கு உரியவர்களே அல்ல. நீ சொல்வதை கேட்டு இந்த பரிசேயர் மனம் புண்பட்டு விட்டார்கள் என்று சீசரில் வந்து கேட்டார்கள். என்ன இப்படி பேசிவிட்டே உங்களுக்கு செய்தியை கேட்க வந்தார்கள், நீ பேசுவதை கேட்டு மனம் புண்பட்டு விட்டார்கள் என்று சொன்ன உடனே அப்படியா கூப்பிடு, கொஞ்சம் சமரசம் பேசுவா என்று அவர் கூப்பிட்டார். இன்னும் ஒரு நாளும் கூப்பிடவில்லை. அதற்கு என்னவென்று சொன்னார் என்று தெரியுமா? அவர்கள் மனம் புண்பட்டால் என்றால் எதை வெளிக்காட்டினார் என்று சொன்னால், என் பிதாவினால் அவருடைய தோட்டத்தில் நாட்டப்படாதவர்கள். ஆகவே அவர்களாவே புடுங்குண்டு போவார்கள். அவர்களாவே புடுங்குண்டு போவதை நான் என்ன செய்ய முடியும்? லீவ் தம் அலோன், அவர்களை விட்டுவிடுங்கள் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. பட் ஹிஸ் ஓன் பீப்புள், தன் சொந்த ஜனத்தை ஹி ரெபியூக்ஸ், கடிந்து விடுகிறார், அவர்களை திருத்துகிறார், அவர்களை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அதுபோன்ற ஒரு மொத்த நம்முடைய அந்த அவருடைய மேஜைக்குரிய செய்தி என்னவென்றால், சம்திங் இஸ் புரோக்கன், நொறுங்குண்டு வாழ வேண்டும்.
இதை வைத்து நாம் சொல்லுகிறோம். அந்த யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னதை போல், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், ஏனென்றால் என் சொந்த ஜீவியம் அல்ல, என் சுய விருப்பத்தின்படி வாழ அல்ல, த ஃபாதர்ஸ் வில். தட் இஸ் அ கிராஸ், நாட் மை வில் என்று சொன்னால், கிராஸ் என்று சொல்வது இன்ட்டு என்று அர்த்தம். அதனுடைய பொருள் அதுதான். மை ஹோல் திங், என் முழு வாழ்க்கைக்கும் இன்ட்டு என்று சொல்வதுதான் கிராஸ். இப்படி நின்று நீங்கள் சூரிய ஒளியில் நின்று பாருங்கள், பின்னாலே பாருங்கள், அங்கே ஒரு நிழல் ஒளிகிறது அல்லவோ, அது பேர் தான் கிராஸ். மை ஹோல் திங் இஸ் டிஸ்மிஸ்ட். நான் கிறிஸ்துவிலே சிலுவையில் அறையப்பட்டேன். இட் இஸ் டிஸ்மிஸ்ட் ஆன் த கிராஸ். நான் என்று சொல்கின்ற அந்த சுயம் should be broken, நொறுங்கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அந்த மார்க் எழுதின அந்த சுவிசேஷத்திலே ஒருவன் வருகிறான். அந்த அவனுடைய ஒரு கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்தவ சபையில் இருந்தவன், தசம் அவன் கொடுப்பான், அவன் ஊழியங்களை அவன் செய்கிறான். அவன் சிறுவயது முதற்கொண்டே அவன் நல்ல 10 கட்டளைகளையும் கொண்டு அவன் வாழ்ந்தான். அவன் வருகிறான். அந்த மார்க் 10ஆம் அதிகாரத்தில் அவன் வரும்பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொன்னது என்னவென்று தெரியுமா? அவன் கேட்கிறான், நித்திய ஜீவன் வேண்டும் ஐயா என்று அவன் கேட்கிறான். நித்திய ஜீவனை வஞ்சிக்கிற அவனை பார்த்து அவர் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவர் நேசித்தார். 17ஆம் வசனத்திலே, அந்த 17 மார்க் 10:17 வாசியம், முழங்கால் படியிட்டு கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் ஐயா என்று அவன் கேட்கிறதெல்லாம். பாவமன்னிப்பு வேண்டும் என்றால் பாவமன்னிப்பை கொடுத்துருந்துருப்பார். தட்ஸ் ரைட். பட் ஹி ஆஸ்க் ஃபார் இட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவனை கேட்கிறான். நித்திய ஜீவன் வேண்டும் என்றால் ஒருவன் தனக்கு வைத்திருக்கிற சொந்தத்தை, சொந்தம் என்ற உறவை விட்டுவிட வேண்டும். விட்டுவிடுவது என்று சொன்னால் என்னவென்ற அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? உனக்குண்டான யாவற்றையும் விட்டுவிடத்தான் சொன்னார். உன்னுடைய வீட்டை விட்டுவா, உன்னுடைய தோட்டத்தை விட்டுவிட என்று சொல்லவே இல்லை. உனக்குண்டான யாவற்றையும் என்று சொல்லுவதை he understood something. ஒன்றை அவன் புரிந்து கொண்டான். இயேசு தன்னுடைய சீசலுக்கு ஆவதை குறித்து அவர் சொன்னார், உன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் எல்லோரையும் வெறுத்து விடாவிட்டால், என்னை விட அவர்கள் அதிகமாக நேசிக்கிறவனாக இருந்தால் அவன் என்னுடைய சீசன் அல்ல என்று அவர் சொன்னார். ஒருவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்து வராவிட்டால் என் சீசன் அல்ல என்று சொன்னார். ஒருவன் தனக்குண்டான யாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் என்னுடைய சீசன் அல்ல என்று அவர் சொன்னார். அதைத்தானே அவனுக்கும் சொன்னார். உனக்குண்டான யாவற்றையும் டோன்ட் ஓன் தேன், அதை சொந்தமாய் வைத்திராதே. உன் சொந்த ஜீவியத்தை பற்றி பிடித்து கொண்டு வாழாதே. லீவ் இட் டவுன். அதை விட்டுவிட்டால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய் என்று அந்த செய்தியை அவனுக்கு சொன்னார். அவனோ ரெஃப்யூஸ், மறுத்து விட்டான். அது ஏனென்றால் பொன்னும் பொருளும் அல்ல, சுய கௌரவம். அவன் ஐசிவான். அவன் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது மகா பரிசுத்தன் என்று பெயர் பெற்றவன். சிறு பிராயத்தில் முதற்கொண்டே அவன் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவன். ஹீஸ் எ குட் மேன், நல்ல மனுஷன். ஹீஸ் எ ரிலீஜியஸ் மேன். அவன் மார்க்கத்தான் மக்களால் போற்றி புகழப்பட்டவன். தன் கௌரவம், தன்னுடைய பெயர், புகழ் அத்தனையும் நாசமாக விட்டுவிட வேண்டுமா? அவன் மறுத்து விட்டான். என்ன இருக்கிறது தெரியுமா? 22ஆம் வசனத்தில், அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடினால். முந்தின வசனம் என்ன? 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றையும் நீ வெறுத்து விட்டுவிட்டால் உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாகும்ப்பா, சேர்த்து வைத்து நீ சுதந்திரிக்க தொடங்கலாம், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம் என்று சொன்னபடுது. பின்பு நீ சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை தொடர்ந்து பின்பற்றி வா, அதுதான் நீ சுதந்திரிக்க வேண்டிய வழி, நான் அதை காட்டுகிறேன் என்று அவர் சொன்னார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். ஸோ கொளுத்து போய் தன்னுடைய மாம்சத்திலே, தன்னுடைய ஆசை இச்சைகளை, தன்னுடைய சுய ஜீவியத்தை கொளுத்து போயிருந்தான். தன்னுடைய விடாப்படியான தன்னுடைய நோக்கத்திலே இஸ் நாட் டீச்சபிள். போதிக்கக்கூடிய மனிதனாக அவன் இல்லை. அவன் வந்து கேட்டதெல்லாம் போதகரே என்று தான் கேட்டான். பட் ஹி வாஸ் நாட் டீச்சபிள். சொன்னதை கேட்கவில்லை. சொல்வதற்கு போதியும் கேட்கிறேன் என்று சொல்வதை கேட்கிறான். சொன்னால் போதனையை சொன்னால் கேட்க மாட்டான். போதிக்கிறார். அவனை அன்பு கூர்ந்து போதித்தான். உனக்கு சொந்தமானதை விட்டு பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படி அந்த 21ஆம் வசனம் கடைசியிலே, பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று அழைத்தார். அவனும் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தான். தன்னுடைய சுயத்திலே கொளுத்து போய் அவன் இருந்தான். அவனால் விட முடியவில்லை.
தற்பெருமையிலே கொளுத்து போயிருந்தான். தன்னை ஒரு பொருட்டென்று அவன் எண்ணுகிறான். ஆஸ்தியை வைத்திருக்கிறான், தனக்கென்று ஒரு ஆஸ்தியை வைத்திருக்கிறான். கர்வம் கொண்டவனாய் அவன் இருக்கிறான். ஆண்டவன் அவனுக்கு சொன்ன அது மிகுந்த ஆசை உள்ள இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்து துக்கத்தோடையே போய்விட்டான். எனக்கு இருக்கக்கூடிய இந்த பூமிக்குரிய இந்த ஆஸ்தி இருக்கிறது, அதையெல்லாம் சொந்தம் என்று இருக்கிறதே, அதை எப்படி விட்டு விடுவது? எனக்குரிய இதை விட்டு விடுவதா? 1000 இருக்கட்டும், என்னுடைய கௌரவத்தை தொட்டு விட்டான் அவன், என் மானத்தை தொட்டு விட்டான், விட்டுவிடன் அவனை என்று சொல்லுகிறார்களே, அதுபோன்ற கொளுத்த ஆஸ்தி உண்டவனாய் அவன் இருந்தான், விட்டுவிட அவன் மனதில்லை. என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ஊமையை அவர் சொன்னார். அது என்ன ஊமையை சொன்னார் என்றால், கீழே கேட்குறான் பேதுரு, சீசலவரை பார்த்து கேட்கிறார். அப்படியானால் அந்த 24ஆம் வசனத்திலே ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே இல்லை, அது முன்னால் வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்திலே அங்கிருந்த சீசல் அவரை இயேசு சுற்றி பார்த்து அவரே சொல்கிறார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிது என்று அவர் கூறிவிடுகிறார். அவர்கள் பிரவேசிப்பது அரிது என்று கேட்டு சீசல் ஆச்சரியப்படுகிறார்கள். பின்பு ஊமையை சொல்கிறார், ஐஸ்வர்யவான் 25ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்றார். அதற்கு பிறகுதான் அவர்கள் சொல்கிறார்கள் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இயேசுவலை பார்த்து சொன்னார், மனுஷரால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னார். ஏன் அந்த ஒட்டகத்தினுடைய ஊமையை அவர் சொன்னார் என்று தெரியுமா? அந்த உலகத்திலேயே ஒரு யானை கூட சுமை சுமக்காது. யானையில் அவ்வளோ பெரிய உருவத்திலே கொண்டு போய் நீ 1 டன் 2 டன் வைங்காது, தூக்கி எறிந்து விடும் வரை அதை தூக்கி கொண்டு நடக்காது. பட் கேமல் அதுவும் கரடான ஒரு பாலைவனத்திலே பயணம் செய்ய வேண்டிய கேமல்ஸ். அரபு நாட்டிலே தான் அதிக கேமல்ஸ் இருக்கும். ஒரு பாலைவனம் தாண்டி இன்னொரு பாலைவனம் சென்று ஊருக்கு போக வேண்டும். சுமை என்றால் சுமை, அப்படி ஒரு சுமை. தன்னுடைய வீட்டையே காலி பண்ணி ஒரு பெரிய லாரியில் ஏற்றுவதை போல் தன்னுடைய வீட்டு ஜாமான்கள் அத்தனையும் ஒட்டகம் முதுகிலே ஏற்றி வைத்து விடுவான். தண்ணீரை முதலாவது குடிக்க வைத்து விட்டு பயணத்திற்கு தண்ணீரே இருக்காது. பயணம் சென்று கொண்டே இருக்கும். வறண்ட இடத்திலே துளித்தார் என்று இயேசு சொல்வதை போல் வறண்ட இடத்திலே பயணம் செய்யும். அந்த ஒட்டகம் போகிற இடங்களிலே எங்கேயாவது லோடு இறக்க வேண்டுமென்றால் கீழே இறக்கி வைத்து விடும். இன்னும் கொஞ்சம் இறக்கி வைக்கும், இன்னும் கொஞ்சம் இறக்கி வைக்கும். முடிவாய் வெறும் ஒட்டகமாய் நிற்கும். எல்லாம் இறக்கி வைத்து விட்டது. ஐஸ்வர்யம் என்று ஒரு வீட்டையே வைத்திருந்தது, இப்படி எல்லாத்தையும் இறக்கி வைத்து விட்டது. அந்த ஒட்டகம் சுமை சுமக்கிறதே அந்த ஒட்டகம், அது உள்ளே பிரவேசித்து விடும். இவன் போன்றிருக்கக்கூடிய ஐஸ்வர்யவான் தூக்கி சுமந்து கொண்டு வருகிறானே, இவையெல்லாம் எனக்கு எனக்கு என்று அவன் கட்டி வைத்து ஆண்டு சொந்த ஜீவியத்தை வைத்து வாழ வைத்து எனக்கு சொந்தம் ஒன்றும் விட்டுவிடக்கூடாது. என் ஆசை, என் இச்சைகள் எனக்கு சொந்தம். என்னுடைய சுய கௌரவம், என்னுடைய சுய ஆணவம், சுய பெருமை எனக்கு சொந்தம். என் படிப்பு, என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய சம்பாத்தியம் எனக்கு சொந்தம் என்று வருகிறானே, தூக்கி சுமந்து வருகின்ற இந்த ஐஸ்வர்யவான் பிரவேசிக்க மாட்டான். இவன் கொளுத்து போய் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்திருக்கிறான். ஒட்டகம் டன்னாய் தூக்கி கொண்டு வந்தாலும், சுமை சுமக்கிற அந்த ஒட்டகம் வந்தால் ஒவ்வொன்றாய் இறக்கி வைத்து விட்டு வருகிறதே, அதேபோல் வந்துவிட்டால் ஒட்டகம் பிரவேசித்து விடும். அதுவும் பரலோக ராஜ்யம் இடுக்கமான வாசல் என்று சொன்னார், இடுக்கமான வழி என்று சொன்னார். அந்த சின்ன வழியை காண்பித்தால் கூட அந்த ஒட்டகம் உள்ளே வந்துவிடும். அதை அனுமதித்து விடுவார். ஏனென்றால் அந்த ஒட்டகம் தன்னுடைய சுமையெல்லாம் இறக்கி வைத்துவிட்டு வெறும் ஒட்டகமாய் வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய லைஃப் கோல் என்னவாக இருந்திருக்க வேண்டும்? ஐ ஷுட் பி புரோக்கன், உடைபட வேண்டும். மை செல்ஃப் ஷுட் பி டெஸ்ட்ராய்ட், என் சுயம் சின்ன வண்ணமாய் அது மாற வேண்டும், உடைந்து சாக வேண்டும். என் சொந்த ஜீவனை கண்டு 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 அதை இழக்க வேண்டும். என் சொந்த ஜீவனை இழந்து பரத்தின் ஜீவனை, நித்திய ஜீவனை பெற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் இருந்தால் தேவனிடத்திலே அவன் ஐஸ்வர்யவானாய் மாறுவான். இந்த பூமியிலே அவன் ஐஸ்வர்யத்தை அவன் மறுக்கிறான், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் மாறுகிறான். அதுக்குரிய பங்கு என்ன? உடனே உங்கள் பையில் இருக்கக்கூடிய 100 ரூபாய்க்கு கீழே போடுகின்ற ஆண்டவர் சொல்லவில்லை. உங்கள் வீட்டை விற்று விட்டு வா என்று அவர் அதை சொல்லவில்லை. உன்னை கையில் ஒரு சூட்கேஸ் வைத்தால் தூக்கி வெளியே இருந்துட்டு வா என்று அவர் சொல்லவில்லை. நோ, ஹி மென்ட் சம்திங். நல்ல பாடத்தை அவர் போதிக்கிறார். நல்ல போதர், அவர் பேரே நல்ல போதர் என்று அவனே சொல்கிறான். குட் டீச்சர் என்று சொல்கிறான். நல்ல போதரை
நன்றாய் போதித்தும் கூட விளங்காமல் போய்விட்டான். போதகத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு நல்ல போதகன் என்று சொல்லி நல்ல போதகத்தை ஒருவன் கேட்டுவிட்டால் சரியாகிவிடும் என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல போதரை கண்டுபிடித்து போகலாமா என்று எண்ணுகிறார்கள். இன்னும் வாழ்ந்தவன் எவன் இருக்கிறான்? சுமையை இறக்கினவன் எவன் இருக்கிறான்? தன் சுயத்தை சின்னாவனம் ஆக்கினவன் எவன் இருக்கிறான்? தனக்கான தேடாதவன் எவன் இருக்கிறான்? தற்புகழை நாடாதவன், தன் பெயருக்காக தன்னுடைய சொந்த ராஜ்யத்தை கட்டாதவன் எவன் இருக்கிறான்? வாழ்ந்தவன் எவன் இருக்கிறான்? எல்லாம் இறக்கி வைத்து விட்டானா? அவனை பின்பற்றுங்கள். இந்த யோபுவை பின்பற்றலாம். அவனுக்கு வேத வாக்கியம் தெரியாது. அவன் வேத புத்தகம் அவன் கையிலே அவனுக்கு இல்லை. ஐ கேன் ஃபாலோ ஜோப். யோபுவை பின்பற்ற முடியும். நான் அந்த வேதபாரகன் அவன் சொல்வதெல்லாம் சரிதான், செய்வதெல்லாம் ஒன்றுமில்லை. இவன் சொன்னதெல்லாம் சரிதான், நான் சிறு வயது முதற்கொண்டே கிறிஸ்தவன். பட் இஸ் லைஃப், அவனுடைய ஜீவியத்தை, சொந்த ஜீவியத்தை அடக்கி வைத்துக்கொண்டு ஐஸ்வர்யவானாவே இருந்து ஐஸ்வர்யம் துக்கத்தை தான் கொண்டு வரும். அவன் மிகுந்த துக்கம் என்று எழுதியிருக்கிறது. மிகுந்த சந்தோஷம் என்று இயேசு குறித்து எழுதியிருக்கிறதை, தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று எழுதியிருக்கிறேன். அது அல்ல, அவன் ஐஸ்வர்யம் துக்கத்தை கொண்டு வந்து தந்தது. ஐஸ்வர்யவான்கள் தங்களை உருவ குத்திக்குள்ளான் என்று எழுதியிருக்கிறது. ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்கிறார்கள் என்று 1 தீமோத்தேயு 6 வாசிக்கிறோம். சூசைட் பண்ணினார் என்று சொன்னால் கூட ஒரு தடவை குத்தினால் போதும். இங்கே அவர்கள் 2 கையிலே கத்தி வைத்து கொண்டு உருவ குத்தி கொண்டே இருக்கிறார்கள். தேர் பெயினிங். தே வாண்ட் டு பி ரிச். இது வேண்டும், அது வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதித்தால் அதை என்னவென்று செய்யுங்கள் என்று அதே 1 பேதுரு 6 எழுதியிருக்கிறது. கிவ் இட் டு காட். தேவனிடத்தில் நீங்கள் கொடுங்கள். நீங்கள் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களை நீங்கள் மாறுங்கள். ஐஸ்வர்யவானுக்கு போய் புத்தி சொல்லு, அதையெல்லாம் தரித்திரர்களுக்கு கொடுக்க சொல்லு என்று சொல்லுவார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் அதை கொடுத்திருந்திருக்கலாம். அதெல்லாம் அவன் செய்யாமல் அவனே தானே என்று அவன் வாழ்ந்தபடினால், தனக்காக வாழ்ந்தபடினால் தன்னை அவன் உருவ குத்தி கொண்டான். அதுபோன்று குத்தி கொண்டு இருக்கிற மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறவர்களைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவராய் அந்த கௌசட்டிலேயும் ஒன்றும் இல்லாதவராய் வந்தார். அந்த சிலுவையிலையும் ஒன்றும் இல்லாதவரை போல் தான் நின்றார். அவரை சூழ்ந்து கொள்வதற்கு சீசல் கூட அன்று இல்லை. அவரை தனியே விட்டு போனார்கள். என் பிதா என்னோடு இருக்கிறார். தட்ஸ் ரைட். பிதா அவரோடு கூட இருந்தார். தட்ஸ் இனஃப் ஃபார் ஹிம். அது அவருக்கு போதும். நானும் என் பிதாவும் பரலோகமும் என்று வாழ்கின்ற அந்த சுதந்திரத்தை மேலானதாய் கருத வேண்டுமே. என் சொந்த ஜீவியத்தை இழந்து பரத்தின் ஜீவனை நான் பெற வேண்டும் என்ற ஆசை வேண்டுமே. அதுபோன்ற ஒரு ஜீவியம் இல்லை என்றால் யூ ஆர் நாட் புரோக்கன். உள்ளே ஒன்று உடைபடவில்லை. அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் பிற்கப்பட்டார். கடைசி சூழ்நிலை மாத்திரமா காட்டி கொடுக்கப்பட்டார் என்ற ராத்திரி. இன்னும் அவரை எத்தனை முறை கல்லறிவதற்கு கல்லை கையில் எடுத்தார். அதுவும் அவர் பிற்கப்பட்ட ஒரு நேரம்தான். அவரை பேசவுல் என்று சொன்னதும் பிற்கப்பட்ட நேரம்தான். பேசவுளுடைய தலைவன் என்று சொன்னதும் பிற்கப்பட்ட நேரம்தான். அவருடைய கூட இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர்களும் சகோதரிகளும் வந்து சூழ நின்று கொண்டு, அவருடைய சொந்தங்கள் வந்து நின்று கொண்டு ஹீஸ் அவுட் ஆஃப் மைண்ட், பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லியிருந்த நேரமும் அவர் பிற்கப்பட்ட நேரம்தான். அல்லேலூயா. அவர் புறக்கணிக்கப்பட்டார், அவர் அவமதிக்கப்பட்டார், அவர் தூசிக்கப்பட்டார், அவரை கல்லூரியில் ஒருவராய் எண்ணினார்கள் என்றெல்லாம் போய்கொண்டே இருக்கிற ஒரு பட்டியல் இருக்கிறது. எல்லா நேரங்களையும் பிற்கப்பட்ட நேரம்தான். கட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி தான் பிற்கப்பட்ட நேரமாக? நோ, தட் டே, அந்த நாளிலே, தட் வாஸ் த லாஸ்ட் பிரேக்கிங். கடைசியாக பிற்கப்பட்ட நேரம். தட்ஸ் புரோக்கன். சிலுவையிலே அவர் ஏற போகிறார். அவர் காட்டி கொடுக்கப்பட போகிறார். கூடவே இந்த அவன் துரோகியாய் மாறுகிறான். அவரை காட்டி கொடுக்கிறான், அவமானப்படுத்துகிறான், அவன் சிலுவையில் அவன் ஏற்றுகிறான். தட் இஸ் த லாஸ்ட் பிரேக்கிங். கடைசி அந்த பிற்கப்படுகின்ற நேரம். ஹீ செட், திஸ் லைஃப் யூ ஆல்சோ ஈட் தட். புசிங்கள். நான் பிற்கப்பட்டு பரத்தின் ஜீவனை பெற்ற வாழ்க்கையை தான் சொல்கிறேன். யூ கோ த்ரூ திஸ் லைஃப். இந்த வாழ்க்கையை வாழுங்கள். யூ வில் பி ஹாப்பி. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஒரு பெரிய சொத்தை கொடுப்பதை போல் தான் காட்டி கொடுக்கப்பட்டான். ராத்திரிலே அவர் அந்த நேரத்திலே அவர் பிரிக்கப்பட போகிறார். கொல்கத்தா ஏற போகிறார். பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு சாக போகிற நேரத்தில் கூப்பிட்டதை போல் பங்கு வைத்து சொல்கிறார், திஸ் இஸ் மை பாடி, ஐ கிவ் இட் டு யூ. உங்களுக்கு நான் தருகிறேன். they got the message. அந்த மெசேஜை பெற்றுக்கொண்டார்கள். அந்த செய்தியை விளங்காமல் இருந்தால் கூட அவர் உயிர்த்தெழுந்த பிறகு வந்தும் கூட எம்மாவு சீசல் விளங்க வைத்தார். he should suffer, பாடுபட வேண்டும், மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும். திஸ் வாட் ஹேப்பன், நடந்துவிட்டது.
என்று சொன்னவுடன் அவர்கள் மனக்கண்கள் திறந்து ஒரு இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்து, திஸ் லைஃப் வி வாண்ட், எங்களுக்கு இந்த வாழ்க்கை வேண்டும் என்று அறிந்து எங்களோடு எப்பொழுதுமே தங்கியிருக்கும்படி வந்து விட்டாரே. இப்படி அவர் போய்விட்டார், அந்த உடல் போய்விட்டது, பட் ஹிஸ் பிரசன்ஸ், அப்படி சமூகம் இருக்கிறதே, நொறுங்குண்ட ஜீவியத்திலே, நறுங்குண்டதுமான ஆவியிலே சமீபமாக இருக்கிறார். யூ வில் see God there. தேவனை நீங்கள் தரிசித்து விட முடியுமே. அல்லேலூயா. ஆகவே அவருடைய மேஜைக்கு நீங்கள் வரும்பொழுது, திஸ் இஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய சரீரம், அவருடைய சரீரம் பிற்கப்பட்டதே போலவே நானும் என் சித்தம் செய்ய வரவில்லை, உன் சித்தம் செய்யவே நான் பூமிக்கு நான் இறங்கி வந்தேன். எங்கெல்லாம் அவருடைய பெயர் இருக்கிறதோ அங்கெல்லாம் சிலுவை என்று வந்துவிடும். அவர் பூமியிலே மனுஷ சாயலாகி, என்ன சாயலாகி என்று பிலிப்பியர் மனுஷ சாயலானார் என்று சொல்கிற அடுத்த வசனம் என்ன இருக்கிறது தெரியுமா? அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். சிலுவைக்கு மரண பரியந்தம் அடங்கி கீழ்ப்படிந்தார். எங்கெல்லாம் சுயம் என்று இருக்கிறதை பார்த்து டைட மறித்துவிடு என்று சொன்னால் உடனே மறித்து விடுவார். ஆகவே இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுதும் அவர் அவமானத்தை இல்லாமல் சிலுவையை சகித்தார். அவரை எங்கெல்லாம் நீங்கள் அந்த மனுஷன் என்று தோன்றுகிற இடத்திலெல்லாம் பார்த்தால் சிலுவையை விட்டு பிரிக்கவே முடியவே இல்லை. இந்த பூமியில் இந்த காலமெல்லாம் மரண பரியந்தம் சிலுவையை சுமந்து வாழ்ந்தார். ஏனென்றால் சிலுவை இல்லையே சுயம் பிடித்து கொள்ளும். கச்சிக்கிற சிங்கம் போல் அதை தவி பிடித்து விடும். எவனை விழுங்கலாமோ என்று காத்து கொண்டிருக்கிறது சுயம் ஆட்கொண்டு விடும். கொடிய ஒரு சூழ்நிலை நேரத்தில் அப்படித்தான் நான் பலமுறை பார்த்துருக்கிறேன். இயேசு சொன்னதே போல் அவர் அந்த சங்கீதம் 22 அவர் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார்? நானும் ஒரு புழு, என்னை சுற்றிலும் எனக்கு அருமையானதை தின்னும்படி பாசான் எருமைகளும் அங்கே கண்டா மிருகங்களும் இந்த சிங்கங்களும் இந்த நாய்களும் என்னை சுற்றி திரிகிறது. பிதாவே, எனக்கு அருமையானதை எனக்கு ரட்சித்தரலும், என்னை பாதுகாத்தரலும் என்று கேட்டு ஜெபம் செய்து அப்படி ஜெபம் கேட்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. சாத்தான் எப்படி பிடித்து கொள்ளலாம் என்று இருப்பதெல்லாம் சுய ஜீவத்தை இழக்கிறவன் விரும்பினவனை கொல்ல பார்ப்பான். அவர்களை குமாரனாய் தெய்வகுமாரனாய் மாற்றுவதற்கு அவன் விரும்ப மாட்டான். ஒருவர் வந்தால் தெய்வகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்தால் தெய்வகுமாரனாய் போய்விட்டார், அநேகரை தெய்வகுமாரனாய் மாற்றுவதா அந்த நோக்கத்தை நிறைவேற்றிவிடக்கூடாது என்று அவன் சுற்றி திரிகிறான். ஆனால் அவனும் ஒரு புழு. அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அவனை பாதுகாத்தார். அவனுடைய சொந்த ஜீவன் அவரை விட்டு எடுபட்டு போனது, அவருடைய நியாயம் எடுபட்டு போனது. இந்த பூமிக்குரிய மனுஷனே அவர் வாழவில்லை. பட் காட், தேவன் அவரை பாதுகாத்து தன்னுடைய ஐஸ்வர்யத்தால் நிறைத்து விட்டார். அப்படி ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. சுற்றிலும் சுயத்தை இழக்க ஆயத்தமுள்ளவனை நோக்கி ஏராளமான இந்த எருமைகள் காண்டாமிருகங்கள் சூழ்ந்து அவனுடைய சிலுவை வாழ்க்கையை அபகரிக்க பார்க்கும். என்னவென்று சொல்லும்? சிலுவை விட்டு இறங்கி வா என்று கூப்பிடும். உனக்கு மானமில்லை, இறங்கி வா. ரோசமில்லை, இறங்கி வா. நீ என்ன பெரிய தேவகுமார் என்று சொல்லிக் கொள்கிறாயே, அனைத்து ரட்சித்தேன் என்று சொன்னாயே, உன்னை ரட்சித்துக்கொள்ள முயற்சித்துப்பார், இறங்கி வா. எல்லோரும் இறங்கி வா என்று கேட்டார். உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கம் டவுன், கீழே இறங்கி வா. ஏலி லாமா சமக்தானி என்று சொன்ன உடனே எங்கே எளியா வரையிலான பார்ப்போம், இறக்க வரையிலான பார்ப்போமே என்று அவர்கள் பகடி பண்ணினார்கள். பட் யூ வாஸ் ஆன் த கிராஸ். சிலுவையில் இருந்தார். பெர்மனென்ட்லி ஆன் த கிராஸ். சிலுவை விட்டு விலகி வாழவே இல்லை. என்று விலகினாரோ அவ்வளவுதான். இந்த உலகத்திற்கு மீட்பு என்று இல்லை, அவருக்கும் உயிர்ப்பு என்று இல்லை. தானும் நஷ்டமாகி உலகத்தையும் நஷ்டமாகி நானும் ரத்னகுமாரையான நானும் நஷ்டப்படுவேன், நீங்கள் நஷ்டப்பட்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் சரீரம் என்று சபை என்று ஒன்றும் இருக்காது. சிலுவை விட்டு இறங்கி வா என்று சொல்லுகின்ற இந்த காண்டாமிருகங்கள், இந்த பால சிங்கங்கள், நாய்கள் சுற்றி நிற்கிறது என்று சொல்லுவார். இந்த இரத்தத்தை தின்பதற்கு நாய்கள் தான் மேலானது என்று நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். இரத்தத்தை தின்பதற்கு அவருடைய அந்த ஜீவனை பறித்துவிட்டு, அந்த தெய்வ சிநேகத்தை, தெய்வ அன்பை பறித்துவிட்டு தின்றுவிட்டு போகலாம், அவருடைய ஜீவனை பறித்து கொள்ளலாம் என்று எண்ணி வந்த அந்த பகுதியில் அவர் ஜெபம் செய்தார். பிதாவே, எனக்கு அருமையான என் ஜீவனை என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபம் செய்தார். அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா.
சொல்லுங்கள், ஹல்லேலூயா. எஸ், உங்களுடைய ஜீவியத்தை இந்த ஒட்டகத்தை முன்வைத்து ஜாக்கிரதையாக நீங்கள் வாழுங்கள். ஆண்டவரே, தினசரி சிலுவையை சுமக்க சொன்னேன், நான் தவறிவிட்டேன், நான் சுயத்தை வைத்தே வாழ்ந்து விட்டேன். இந்த புது வருடத்தில் நீ எப்பொழுதெல்லாம் சொல்லுகிற உடனே நான் இறக்குவதற்கு ரெடி. நான் இறக்கி விடட்டும். என்னுடைய வருகையும் சமீபித்து விட்டது. என் மாம்சத்தோடும் இச்சையோடும் இடத்தில் வர இயலாது. ரட்சிக்கப்பட்டான் வர இயலாது என்று சொல்லி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நான் இந்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் வர இயலாது. என் சுயம் சொந்த ஜீவனை வைத்து வாழவும் வாங்கி பரத்திற்கு வரவும் முடியாது. மணவாளனே, எனக்குள் எண்ணெய் இல்லை என்றால் அங்கே தீவட்டிலே அங்கே தொடர்ந்து எரியாது. என்னால் முடிவுறிந்தும் நிலைநிற்கவும் என்னால் இயலாது. தயவாய் இந்த புது இடத்துல ஞானமாய் இருக்க உதவி செய்தலும். எப்பொழுதெல்லாம் சுயத்தை இறக்கு என்று சொன்னீரோ உடனே இறக்கி விடுகிறேன். அந்த ஒட்டகம் தனியாய் நின்றதே போல் நான் தனியாக வந்து நின்று விடட்டும். அங்கே செக்கிங்கில் இருக்கும்பொழுது எதாயிலும் முதலில் இருக்கிறதா என்று பார்த்து ஒன்றும் வெறுத்துவிட அவனால் இஷ்டமில்லை என்று சொன்னால் அந்த ஒட்டகம் முதுலை கொஞ்சம் வைத்து கொண்டு வரலாம் என்று எண்ணினால் அந்த ஒட்டகத்திற்கு அனுமதி இல்லை. ஆனால் அந்த மூட்டையெல்லாம் இறக்கி வைத்து விட்டு அந்த ஒட்டகத்திற்கு உள்ளே பிரவேசித்து விடும். எவ்வளவு சின்ன வாசலாக அந்த பரலோக வாசல் இருந்தாலும் சரிதான். அந்த திட்டி வாசல் என்று மோட்ச பயணத்திலே சொல்லுவார். அந்த திட்டி வாசல் சின்ன ஓட்டை சின்ன ஒரு பகுதியாக இருந்தாலும் சரிதான். ஹி வில் என்டர் இன், உள்ளே பிரவேசித்து விடுவார். ஏனென்றால் செக் பண்ண அவனை அந்த ஒட்டகத்தை சோதித்துப்பார். இன்னாரா அவனுடைய முதலில் என்ன இருக்கிறது என்று பார். ஏதாவது சுயம் என்று ஒட்டி இருக்கிறதா? எஸ், ஒரு 100 கிலோ இருக்கிறது என்று சொன்னால் அவன் ஏற்கனவே ஒரு 4000 கிலோ இறக்கி வைத்து விட்டான், கொஞ்சம் 100 கிலோ வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ரிஜெக்ட் ஹிம், புறமே தள்ளு என்று சொல்லி வைத்து விடுவார். என்ன பெரிய பாவம் செய்தார்கள் அந்த ஆதாம் ஏவாளும்? சுய ஜீவியம், மனுஷிய ஜீவியத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். அவளை வெசித்தனம் அவங்க செய்தார்களா? அவள் கொலை செய்தார்களா? அவள் திருடினார்களா? அல்லது பொய் சொன்னார்களா? என்ன சொன்னார்கள் அவர்கள்? அத்தனையும் சொந்த ஜீவியம், தான் விரும்பின ஒரு பழம், அதை அவன் பகிர்ந்து கொடுக்கிற மனுஷியத்தின் அன்பினாலே கணவன் மனைவி என்று பகிர்ந்து கொண்ட அந்த மனுஷிய ஸ்நேகம், தி லாஸ்ட் இட், இழந்தார்கள். என்ன பெரிய பாவத்தை அங்கே கண்டீர்கள். ஆக ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படாதான் அவன் கைவிடப்படுவான் என்று நமக்கு தெரியும். ஆனால் ஒரு விசுவாசி தனக்குள் இருக்கக்கூடிய இந்த கொளுத்த சுயத்தை காண முடியவில்லை என்றால் அவன் அப்பத்தை பிற்கிறான் என்று சொன்னால் தன்னிடத்தில் ஒன்றும் பிற்கப்படாமலே எப்படி அவன் பிட்டான்? எப்படி அவன் இதை வாங்கி புசிங்கள் என்று சொன்னதை பிட்டுதானே புசிக்க வேண்டும்? பிட்டு என்று சொல்வதை விளங்கி கொள்ளாமல் புசிக்கிறானே. ஏன் புசித்தான் கேட்க மாட்டாரா? கிறிஸ்து தன் சபையை விசாரிக்க மாட்டாராம்? அபாத்திரமாய் புசிக்கிறவனிடத்திலே வியாதி உண்டாகும், பலகீனமடைவான், செத்தும் போவான் என்று எழுதியிருக்கிற ஆவிக்குரிய ரீதியில் சாவுதான் உங்களுக்கு வேண்டுமா? அப்படி வாழ்ந்து விடலாமா? துணிகரமாய் உங்களுடைய சுயம் பிற்கப்படாமலே அப்போ புசிப்பது என்றது தகுமோ? that's okay, but we are still breaking. Every day we are breaking. இந்த புது வருடத்தை நான் என்ன செய்கிறேன்? Still I am breaking. இன்று பிற்கத்தான் செய்கிறேன். I know that I have not become like Jesus. இயேசு இப்போ நான் இன்னமும் மாறவில்லை. அவரை போல் நான் மாறும் வரைக்கும் விட்டுக்கொண்டே இருப்பேன். நீங்கள் விட்டுக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் வரும்பொழுது அவரை போலே மாறிவிடலாம். ஹல்லேலூயா. ஆனால் வரும் வரைக்கும் விட்டிருக்க வேண்டும். எல்லோரும் கிரியை செய்யக்கூட ராக்காலத்தில் அந்த எல்லோரும் தான் தூங்கினார்கள். ஆனால் மணவாளன் வந்த பொழுது அவர்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள். அவர்களை ஏன் தள்ளினார்? வரும் வரைக்கும் அப்பம் விட்டார்கள். வரும் வரைக்கும் அவர்கள் உண்மையாக இருந்தார்கள், விட்டு வாழ்ந்தார்கள். விற்கிற இடத்திலே போய் வாங்கினார்கள். விற்கிற இடத்திலே போய் தன்னுடைய விட்டு வந்து விட்டார்கள். சுயத்தையெல்லாம் விட்டு அந்நியர்களாகி வந்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் என்ன இருந்தது? அவர்களை ஆயத்தமாக்கி எஜமானுடைய மணவாளனோடு சேர்ந்து போய்விட்டார்கள். மணவாளனுக்கு ஈக்குவலாகி போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. நானும் ஒரு நாள் ஒரு பாடல் ஒன்று உண்டு, நான் அவரை போல் என் மணவாளனை போல் ஒரு நாள் மாறுவேன். சிந்தித்து பார்த்தேன், ஒரு ஆங்கில பாடலிலே சிந்தித்து பார்த்தேன், என்னால் விவரிக்க முடியவில்லை அந்த அன்பை. நான் எப்படி என் மணவாளனுக்கு ஒப்பாய் மாறினேன் என்று புரியவும் இல்லை. நான் ஒன்று செய்தேன், என் குருவினுடைய சிலுவையின் வழியிலே நடந்தேன். that's enough. You will become like Jesus. இயேசுவை போல் மாறுவீர்கள், மணவாளனை போலவே மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு சபை உத்தமமாய் பாடுபடும் என்று சொன்னார். அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு கொண்டு வர வேண்டும், மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை அல்லாமல் வேறொரு நோக்கம் என்று ஒன்று வைத்திருப்பான் என்றால் அந்த சபைக்கு இருக்கும் என்று சொன்னால் தேவன் அங்கேயே இருக்க மாட்டார், வெளியே தானே இருப்பார்.
வேண்டுமானால் வாசலை கதவை தட்டி கொண்டு இருப்பார். உள்ளே இயேசுவுக்கு பாடல் இருக்கும், ஆராதனை இருக்கும், அவரோ வெளியே நின்று கொண்டு இருப்பார். வேறொரு நோக்கம் சபையில் இருந்துவிடக்கூடாது. போட்டி என்றும் இருக்கக்கூடாது. நம்பரை சேர்க்க வேண்டும், ஆட்களை கூட்ட வேண்டும் என்றும் இருந்துவிடக்கூடாது. பகை என்று அங்கே வந்துவிடக்கூடாது. ஒரு டினாமினேஷன் என்று ஸ்தாபனத்தை ஸ்தாபிப்பதற்கென்று துடித்து நின்று விடக்கூடாது. ஆல் ஃபார் ஜீசஸ், இயேசுக்கென்றே வாழ வேண்டும். அதுபோன்ற ஒரு சபை இருக்கும் என்றால் அந்த சபை உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறு பையன் தொடங்கி கடைசி இருக்கக்கூடிய வயதான ஒரு வரை பத்திரமாய் அவரை பரலோக ராஜ்யம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே பாரத்தை தவிர, அந்த ஒரே பாரத்தை தவிர வேறு ஒன்றும் வைத்திருக்க மாட்டான். ஒரு 5 வருடம் கழித்து என்று அவன் யோசித்து ஏதாவது ஒரு பிளானை வைத்து நான் இப்படி முன்னேறி விடலாம், இப்படி செய்யலாம், சபையை அப்படி கொண்டு வந்துடலாம் என்று யோசிக்க மாட்டான். நாளைய குறித்தே அவன் கவலைப்பட மாட்டான். இன்று கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவன் நிறைவேற்றி முடிப்பான். அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய முழுமையும் என்னவென்றால் சபை என்ற பொறுப்பில் வரும்பொழுது எல்லோரையும் மணவாளனுக்கு ஒப்பான மணவாட்டியாய் மாற்ற வேண்டும் என்பதை அல்லாமல் வேறொன்றும் வைத்திருக்க மாட்டான். ஐயா, நிச்சயமாய் வைத்திருக்க மாட்டான். வைத்திருக்க முடியாது அவனால். ஐ cannot do that. அல்லேலூயா. அதுபோன்ற உத்தம சபையாய் எத்தனை பேர் என்பதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். என் நாமத்திற்கு மகிமையாய் அவர் எண்ணுவதெல்லாம் பெரும் தொகையே அல்ல. நோவாவின் பேழையில் எத்தனை பேரை எண்ணி அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்கினார்? 8 பேர். என் நாமத்தினாலே 1 2 3 4 5 6 7 8 என்று இருந்திருக்க வேண்டும். ஐ டோன்ட் நோ. நான் பலமுறை சொல்லியிருந்திருக்கிறேன். சபையில் பலமுறை நான் சத்தமாய் சொல்லியிருந்திருக்கிறேன். நாட் ஆல் தீஸ் பீப்புள், எல்லோரும் என்று கூட நான் எண்ணவில்லை. ஹி வில் கவுண்ட் சம்படி 1 2 3 4 5 6 7 என்று எண்ணுவார். சகோதரிகளே, பி கேர்ஃபுல். உத்தரவாதத்தை பொய்யாய் நான் தந்ததில்லை. இதுதான் சியோன் சபை என்று நம்ம உடனாலும் சொன்னதும் இல்லை. பவுல் தன் தீமோத்தேயுக்கு அப்படி ஒரு கேரண்டி அவன் தரவில்லை. உன்னை நீயே சுத்தமானாய் காத்துக்கொள். கீப் யுவர் செல்ஃப் பியூர். கீப் யுவர் செல்ஃப் பியூர். சில வாலிபர்களை குறித்து நான் சொல்லும்பொழுது, நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற வந்திருக்கிற உங்களுக்கு, நீங்கள் தானே பின்பற்ற வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பின்பற்ற வந்தது உங்களுடைய தகப்பனை சார்ந்திருக்கிறதா அல்லது உங்களுடைய தாயை சார்ந்திருக்கிறதா? இவரே யூத், நீங்கள் வாலிபனாக இருக்கிறீர்கள். இண்டிபெண்ட்டாக இயேசுவை பின்பற்ற நீங்கள் வந்தவர் தானா? இயேசு தெரிந்து கொண்டு அத்தனை பேதுருவை தவிர அத்தனை பேருமே திருமணமாகாத வாலிபர்கள் தான். அஸ் அ யங் மேன் வாலிபர்களாய் வந்து தான் அவரை பின்பற்ற வந்தவர்கள். அவர்களுக்கு முதலாவது தொடங்குவதை ஒருவன் தகப்பனையும் தாயையும் என்பதுதான். அதனுடைய பொருள் என்னவென்றால் ஹீஸ் எ யூத், வாலிபன் என்பதுதான். பின்புதான் வருகிறாள் ஒரு மனைவி, பின்பு மனைவியையும், பின்புதான் வருகிறது பிள்ளைகள், பின்பு பிள்ளைகளையும், பின்புதான் வருகிறது சகோதரன் சகோதரி. ஆல் த்ரூ த லைஃப், ஜீவிய காலம் எல்லாம் he has to love God alone supremely. தேவனை மாத்திரமே பிரதானமாய் நேசிக்க வேண்டும். அல்லாமல் அவன் தன்னுடைய இந்த எங்கேஜ் அந்த வாலிப நாட்களிலே he is independent to follow Jesus. இயேசை பின்பற்றுவதற்கு வரக்கூடிய தனிப்பட்ட விதத்திலே அவன் உத்தரவாதி. அவனிடத்தில் தான் அவர் கணக்கு கேட்பார், அல்லாமல் மனைவியிடத்தில் அல்ல. அவர் ஏதேன் தோட்டத்திலே எவாளே எவாளே எங்கே இருக்கிறான்னு கேட்கவே இல்லை. ஆதாமை எங்கே இருக்கிறாய் என்று தான் கேட்டார். நீ ஏன் வாங்கி புசித்தாய்? அதைத்தான் அவர் கேட்டார். வை கான் யூ லவ் மீ மோர்? என்னை அன்பு கூர்ந்து இருக்கக்கூடாது? ஒரு மனையை விட அன்பு கூர்ந்ததற்கெல்லாம் அல்லவோ? அன்பு கூர்ந்திருந்தால் ஒருவேளை ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை மாற்றுத்தரமாய் ஒன்றை செய்து அந்த எவாளையும் ரட்சிப்பதற்கு ஏதாவது ஒன்றை செய்திருப்பார். ஆனால் அவனும் அவள் வழியிலே சென்று விட்டான். நாம் நொறுங்குண்டு வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்ய கடவோம்.